அனைவருக்கும் வணக்கம். ஆம், இந்த நவில்தரும் நூல்நய நிகழ்ச்சியில் 60வது நிகழ்ச்சியில் நாம் தொடங்கியிருக்கிறோம். இன்று நாம் வாசுப மாணிக்கனார் அவர்களுடைய வள்ளுவம் குறித்து பல பல வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். 9 வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நூலின் 8வது அத்தியாயமான குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் இன்று பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது 60 வாரங்களை கடந்து விட்டது. இந்த நிகழ்ச்சி வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர், கற்க கசடர மற்றும் வலைத்தமிழ் ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்றன. வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சாளர் மற்றும் இணைந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வழக்கமாக நாங்கள் பேச்சாளரையும் அறிமுகம் செய்வோம். அவர் எங்களுக்கு பழக்கமான பேச்சாளர் தான். அவர்கள் பல் மருத்துவர் சத்யபிரபா அவர்கள் ஏற்கனவே நம்முடைய பேசியவர் தான். அவர் மருத்துவர் ஒசூரில் 9 ஆண்டுகளுக்கு மேலாக பல் மருத்துவமனை நடத்தி வருகிறார். கணவரது பெயர் ரா கருப்புசாமி. 2 பெண் குழந்தைகள். சிறுவயது முதலேயே திருக்குறள் மீது ஈடுபாடு கொண்டவர். 12ஆம் வகுப்பில் 1330 அருங்குறட்பாக்களையும் ஒப்புவித்து சாத்தூர் திருவள்ளுவர் வாசி அறக்கட்டளையிடமிருந்து திருக்குறள் மாமணி விருது பெற்றவர். அதே வருடம் சென்னையில் உள்ள உலக தமிழ் மையம் திருக்குறள் மையம் நடத்திய திருக்குறள் போட்டியில் பங்கேற்று அருள் திருக்குறள் தூயர் மோகனரசு அவர்களிடமிருந்து திருக்குறள் மாமணி என்ற விருது பெற்றவர். இளம் திருக்குறள் தூதர் என்ற பட்டமும் பெற்றவர். 2000ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் நடைபெற்ற 1133 அடி ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியில் தன்னுடைய தங்கையுடன் பங்கு கொண்டு அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களிடம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குறள் பரிசு பெற்ற பெருமைக்குரியவர். திருக்குறள் பரிசு பெற்றமைக்காக அன்றைய மொரீசியஸ் அரசின் குடியரசுத் தலைவரிடமிருந்தும் பாராட்டுகளை பெற்றவர். பேச்சாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வள்ளுவர் வாய்மொழி என்ற நூலை அறிமுகம் செய்து பேசியுள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. அம்மையார் வருக, வணக்கம். தங்கள் உரைக்க காத்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. சான்றோர்கள் நிறைந்த அவைக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். என்னை அறிமுகப்படுத்திய பொன்னியின் செல்வன் ஐயா அவர்களுக்கும், நான் இந்த கட்டுரையை முறையாக புரிந்து கொள்வதற்கு பேருதவியாக இருந்த பெரும் மதிப்பிற்குரிய CR ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள். முதலில் நம்ம எல்லாருக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கண்ணதாசன் தொடாத துறைகளே இல்லை, கண்ணதாசன் தொடாதது துறைகளே இல்லை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவர்களே தன்னுடைய ஒரு கவிதையை இப்படி ஆரம்பிக்கிறார். கழக மா காவியம் அப்படின்ற ஒரு கவிதை, அதை இப்படி ஆரம்பிக்கிறார். ஆழக்கடலின் நீரெல்லாம் அள்ளி குடிக்க துணிகின்றேன், அலையும் மேக திரை தன்னை அடக்கி காட்ட நினைக்கின்றேன், வேழம் பற்றி தந்தத்தின் மீதே ஆட புகுகின்றேன், வேலை பெரிது ஆனாலும் விருப்பால் இதனை செய்கின்றேன் அப்படிங்கிறது. ஆக இந்த வள்ளுவம்ங்கிற நூல் குடும்ப வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த கட்டுரையை வாசிக்க ஆரம்பித்த பொழுது என் மனதில் மின்னி மின்னி சென்ற வரிகள் இவை. காரணம், இந்த நூல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மொழி நடை அப்படி. இந்த மொழி நடையை பற்றி கடந்த 8-9 வாரங்களாக நாம் விவாதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எனது பெரிய பொண்ணு, மூத்த பொண்ணு 7ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறாள். அவள் ஒரு நாள் பள்ளியிலிருந்து மாலை வீடு திரும்பிய பொழுது என்னிடத்தில் கூறியவை, மாமா நானும் வைஷாலி இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். என்னடா விளையாட்டு அப்படின்னா, நானும் அவளும் காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காமல் தமிழில் மட்டுமே பேசுவது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் 2 பேர் வச்சிருக்காங்க. அன்று முழுவதும் அதைத்தான் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அவள் சொல்கிறாள், மா இப்படி பேசும்போதாமா எனக்கு புரிஞ்சது நம்ம எவ்வளவு ஆங்கில வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. அவ சொல்ல சொல்ல என்னுடைய சிந்தனை எங்கோ சிறகடிக்கிறது. ஒரு மொழி அப்படின்னு எடுத்தோம்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு 2 உண்டு. பெரும்பாலும் எழுத்து வழக்கு எப்படி இருக்கிறதோ அதுபடி நாம பேசுறது இல்ல, பேச்சு வழக்குன்றது வேற. ஆனாலும் அந்த பேச்சு வழக்கிலும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளை இன்ன பிற மொழி வார்த்தைகளால் நாம் போட்டு பேசி பழகக்கூடிய இன்றைய வாழ்க்கை முறை, இந்த இன்றைய வாழ்க்கை முறையில் வள்ளுவம் நூலின் மொழி நடையை புரிந்து கொள்வது என்பது சற்று கடினம்தான். ஆனாலும் எனக்கு என்ன இதுல ஒரு ஆர்வம் அப்படின்னா,
ஒரு பலாப்பழம், பெரிய பலாப்பழம் சந்தையில் பார்க்கிறோம், வாங்கி கொண்டு செல்கிறோம். பலாப்பழத்தை உரிச்சு அதுல இருக்கக்கூடிய சுளையை எடுப்பது சற்று கடினமான வேலைதான். ஆனால் அதை சுவைக்கும் பொழுது அந்த இனிப்பு சுவை நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அது போலத்தான் பலாப்பழத்தை உரிப்பது எவ்வளவு சற்று கடினம்தான், ஆனால் அந்த சுவை நமக்கு மகிழ்ச்சியை தருவது போல் வள்ளுவம் என்கின்ற இந்த நூலின் நடை சற்று கடினம்தான். நிதானமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது தேனில் நனைத்த பலாச்சொலையை போல மிகவும் அழகான சுவைகளை இது தருகிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்களே தன்னுடைய முகவுரையில், அவர் முன்னுரைன்னு எழுதல, முகவுரை அப்படின்னு எழுதுறாரு. அதுல இப்படி குறிப்பிடுகிறார்: நம் மொழித்தாயின் இயற்கை வளம், நிகழ்கால தமிழ் மக்களின் மொழியறிவு குறைவு. நிகழ்காலம் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுவது 1950களை. நிகழ்கால தமிழ் மக்களின் மொழி அறிவு குறைவு, வருங்கால தமிழகத்தின் தூய பெரும் செயல்கள், இவையெல்லாம் சரி செய்ய நினைத்தேன், அதனால் இந்த நடையில் எழுதினேன் அப்படிங்கிறாரு. இந்த நடை கற்பவரை நிறுத்தி கற்க செய்யும், வேக படிப்பை குறைத்து விளங்கி படிக்க தூண்டும் அப்படிங்கிறார். சொல்தோறும் ஒன்றி நின்று மனம் வைத்து அறிவு செலுத்தி உண்மை காண சொல்லும் என்கிறார். இது 100% உண்மை. ஏன்னா ஒவ்வொரு அந்த சொல்லையும் வாசிக்க வாசிக்க இதுல வேற ஏதாவது அர்த்தம் சொல்லியிருப்பாரோ, வேற ஏதாவது பொருள் சொல்லி இருப்பாரோ அப்படின்னு நிறைய சிந்திக்க தூண்டியது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். இது உழவு தொழிலுக்கானது மட்டும் அல்ல, கல்விக்கானதும் கூட. நீங்க நிறைய படிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு படிச்சாலும் உருப்படியா ஆழமா அந்த நூல் பற்றிய அறிவு அல்லது அந்த துறை பற்றிய அறிவை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லுவாங்க. அதனால இந்த இந்த நூலை ஐயா அவர்கள் இதனால் இப்படி எழுதினார் அப்படிங்கிறார். ஒரு சபையின் முன் நின்று பேசுவது போல் எழுதுகிறார். அதனால இப்படி ஆரம்பிக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை என்கிற இந்த தலைப்பை இப்படி ஐயா அவர்கள் ஆரம்பிக்கிறார். கடந்த 8 நாட்களாக நாம் கூடி வாழ்க்கை நோக்கத்தை முதன்மையாக வைத்து குறளை ஆராய்ச்சி செய்கின்றோம். இந்த மாதிரி திருக்குறளுக்காக இணையக்கூடிய அனைவரையும் வாய்மை கழகம் அப்படின்னு சொல்லி ஐயா குறிப்பிடுறாரு. செயல்பாடே வழிபாடு, ஏனையவெல்லாம் ஊரை இயக்கும் போலி கூப்பாடு என்ற உண்மையை வள்ளுவரையும் காந்தியையும் தோற்றுவித்த இந்த நாடு, பெற்ற இந்த நாடு கூடிய விரைவில் உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. எனக்கு அதை வாசிக்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா, வா சுபமாணிக்கனார் ஐயா அவர்கள் நமது நவில் தரும் நூல் நயம் நிகழ்விற்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டு நமது நிகழ்வினை பார்த்து பேசுவது போல் எனக்குள் ஒரு சின்ன கற்பனை. ஏன்னா ஐயா அப்படிதான் எழுதுறாரு. நாள் தவறாமல் கூடும் இந்த சபை எதை உணர்த்துகிறது தெரியுமா? உயிரினும் சிறந்த வாழ்வு நூலை, செயல் நூலை இனியாவது செயல்படுத்துவோம் என்று கூறுவது போல் ஐயாவிற்கு தோன்றுகிறதாம். இந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், கடமை அப்படின்னு சொல்லி அந்த 3 எழுத்து வார்த்தை கடமைன்னு வாலி அவர்கள் எழுதுவார். இங்கே நமது ஐயா அவர்கள் செயல் என்கின்ற இந்த 3 எழுத்தில் அவரது மூச்சு முழுவதும் இருந்தது என்பதை இந்த நூல் முழுவதும் வாசிப்பவர்களுக்கு நிச்சயமாக புரியும். செய்யப்பிறந்த திருக்குறளை செய்யாது தற்கொலை பட்டோம், இனி படோம் என்கின்ற மன புரட்சியை என்றோ இந்த அவை புலப்படுத்துகிறது அப்படிங்கிறாரு. ஒரு இது சொல்லுவாங்கல்ல, விடியல் என்பது விடியும் போது அல்ல, நாம் விழித்துக் கொள்ளும் போது அப்படிம்பாங்க. நம் அறிவு எப்பொழுது விழித்துக் கொள்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கிறது அப்படிம்பாங்க. ஆக வள்ளுவர் மக்கள் வாழ்வில் குறள் கண்டார், மக்கள் அவர் குறளில் வாழ்வு காண்பாராக அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கை என்கின்ற இன்றைய தலைப்பை ஐயா சொல்கிறார். அவருடன் சேர்ந்து நாமும் இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி சிந்திக்கலாம். இல்லறம் பற்றி பேச வரக்கூடிய ஐயா அவர்கள் முதலில் துறவு பற்றி பேசுகின்றார். துறவுக்காக 3 கோட்பாடுகளை சொல்கின்றார். முதலில் பிறவி துறவு, 2வது மணந்த துறவு அல்லது குடும்ப துறவுங்கிறாரு, 3வது பற்று நீக்கம் அல்லது இல்லறம் விடாத துறவரம் அப்படிங்கிறாரு. அது என்ன பிறவி துறவு அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய இளமை காலத்தில் திருமண பந்தத்தில் நுழையாமல் துறவியாக செல்கின்றேன், நான் சன்னியாசா போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான் அப்படின்னா அது இயற்கைக்கு மாறானது அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு இயல்பாகவே பிறவிலேயே பேச முடியல அப்படின்னா அது இயல்பாக அமைந்த ஒரு இது. ஆனா என்ன சொல்றாரு, நல்லா எனக்கு பேச தெரியும், எனக்கு பேச்சு தன்மை உண்டு, எனக்கு வாதிட தன்மை உண்டு, வாதிட்டு என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இருக்கிறவன் கூட சபை நாகரிகம் கருதி அமைதியாக இருக்கிறான் என்றால் அதற்கு பேர் தான் நாவடக்கம் அப்படிங்கிறாரு. ஊமை நாவடக்கத்தன் ஆகான், பேடி புலனடக்கத்தன் ஆகான் என்கிறார்.
கண்ணிருந்தும் தீயது காண மறுப்பவன், செவியிருந்தும் தீயது கேட்க மறுப்பவன், நாவிருந்தும் தீயது சொல்ல மறுப்பவன், அவன்தான் அடக்கமுடையவன் அப்படிங்கிறான். அதாவது என்னால என்ன செய்ய முடியாதோ அதை செய்யாம இருந்துட்டு நான் ரொம்ப அடக்கமானவன் அப்படின்னு சொல்றது கிடையாதாம். என்னால் நல்லா செய்ய முடியும், ஆனாலும் நான் அதை செய்யாமல் இருப்பேன், அதுதான் அடக்கத்திற்கு உண்டான ஒரு இது அப்படின்றாரு இலக்கணம். ஆகும் காலை விடுத்து ஆகா காலை மடக்கும் வன்மையே அடக்கம் எனப்படும், இதுவே ஒழுங்கியல் அப்படிங்கிறார். இந்த ஒழுங்கியல் காம நுகர்ச்சிக்கும் பொருந்தும். பரத்தை நச்சாது பிறன் மனை நயவாது ஒழுகும் ஒருமனை வாழ்க்கை மெய்யாகவே காம அடக்கம் எனப்படும் அப்படிங்கிறாரு. இந்த ஒருமனை வாழ்க்கை இல்லறம் என்பது இளமை துறவரத்தை விடவும் மேலானதாம். எனவேதான் நம்ம ஔவையார் கூட சொல்லுவாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படிம்பாங்க. பா நீ ஏதாவது அறம் செய்யணும்னு ஆசைப்படுறியா, முதல்ல போய் திருமணம் பண்ணிக்கிட்டு இல்வாழ்க்கைக்குள் நுழை, அந்த இல்லறம் உன்னை நல்லறத்திற்கு கூட்டி செல்லும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாரு. நம்ம வள்ளுவரும் அததான் சொல்றாரு, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. எனவே திருமணம் செய்து இல்லறத்தில் வாழ்க்கை துணைவியோடு மக்கட்பேரோடு அந்த இல்லறத்தை நடத்தும் பொழுது அது மிகச்சிறந்த ஒரு இதா இருக்கும். இளமை துறவு ஆகாது அப்படிங்கிறாரு. அடுத்ததாக குடும்பத்துறவு. குடும்பம்னா இப்ப இளமை துறவரம் போகல, திருமணம் பண்ணிக்கிட்டான், மனைவி இருக்காங்க, மக்கட்பேறு அமைகிறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை வெறுத்து எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு காவி வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு அவன் கிளம்புறான் அப்படின்னா அந்த துறவு வள்ளுவத்திற்கு முரணானது. மணந்த துறவு வள்ளுவருக்கு உடன்பாடன்று அப்படிங்கிறாரு. இந்த காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசின்னு ஒரு பழைய திரைப்பட பாடல். அதற்கு அப்புறம் வரக்கூடிய வரி, கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசி அப்படிம்பாரு. டே, நேத்து வரை நீ குடும்பத்துல இருந்த சுகவாசியா இருந்துட்ட, நீ மட்டும் சன்னியாசியா போய் பாரு, அப்புறம் உனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்றது உனக்கு அப்புறம் தான் தெரியும், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இங்க ஐயா என்ன சொல்றாரு, மணந்த துறவு குடும்பத்தை துரத்தல் என்பது வள்ளுவருக்கு உடன்பாடு அன்று. வாழ்க்கை அல்லது குடும்பம்ங்கிறது ஆண் பெண் இருவரும் இணைந்த ஈருயிர் கூட்டு. இந்த இடத்துல ஆண் பெரிதா பெண் பெரிதா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் எஞ்சியோர் நிலை வாழ்க்கையாகாது, அது நரகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. தலைவியை இழந்த நிலையை தபுதார நிலை என்றும் தலைவனை இழந்த நிலையை தாபத நிலை என்றும் தொல்காப்பியம் கூறுவதை இங்கே ஐயா அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். சென்ற வாரம் நடந்த நிகழ்வு, எங்களுடைய மிகவும் நெருங்கிய தோழினா எங்களுக்கு ரொம்ப சீனியர், அவங்களுடைய அப்பா, அவருக்கு 82 வயது, சென்ற வாரம் மாரடைப்பால் காலமானார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவருடைய மனைவி 78 வயது, அவர் உடல் நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவர்கள் இருவரும் திருமணமாகி 58 வருடங்கள் அவ்வளவு அந்யோன்யமாக ஒற்றுமையாக தங்களது குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். கடந்த 1 மாத காலமாக அந்த அம்மையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனம் தாங்காமல் மாரடைப்பால் காலமானார். இந்த செய்தியை கேட்கும் பொழுது மனம் சற்று கனத்துத்தான் போனது. அந்த சமயத்துல எனக்கு பாரதிதாசனுடைய இந்த கவிதை ஞாபகத்துக்கு வருது. புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, கதிராடும் நடையள் அல்லள் தள்ளாடி விடும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரள் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் நல்கும் அப்படிங்கிறார். இப்படி ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ முடியாத இந்த இல்வாழ்க்கை அப்படி இருக்க, நான் வீடு போயிட்டு அடைய போறேன், நான் முக்தி அடைய போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வீட்டையும் மனைவியையும் மக்களையும் விட்டு செல்லுதல் என்பது வள்ளுவ முரண்கள் என துணிக அப்படிங்கிறாரு. வள்ளுவர் எத்தகைய பெரிய புரட்சியாளர் அப்படிங்கிறத இத படிக்கும் போது நமக்கு புரியுது. என்னிடத்தில் ஒரு சிலர் கேள்வி கேட்பதுண்டு, அதிலும் குறிப்பாக ஒரு சில குறள்களின் அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு வள்ளுவர் ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு அப்படிலாம் சொல்றீங்களே, இதெல்லாம் பெண்ணடிமைத்தனமா தெரியலையா உங்களுக்கு? அவர்களை பார்த்து இதையெல்லாம் படித்து விட்டு இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் வள்ளுவரை பார்த்து கேள்வி கேளுங்களேன் ஐயா என்று அறைகூவல் விடத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஆக மணவான் நிலையும் துறவன்று, இளமை துறவரும் துறவு கிடையாது, மணந்து குடும்பத்தை கைவிட்டு செல்லுதலும் துறவன்று. அப்படி என்றால் எது துறவு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எது துறவு என்ற கேள்விக்கு பற்று நீக்கமே வள்ளுவ துறவாகும் அப்படிங்கிறார் ஐயா. ஒருவனுக்கு எதன் மீதெல்லாம் பற்று வரும்? நான், என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சம்பாத்தியம், இப்படி எல்லாம் ஒரு பற்று வரும். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை என உடைமை பற்றை விட வேண்டும்.
அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை என உடல் பற்றை விட வேண்டும். பிறப்பறுக்க வேண்டும் என்று நினைப்பவருக்கு இந்த உடம்பே மிகையான சொத்து. எனவே உடல் பற்றை உயிர் பற்றை விட வேண்டும். பிறப்பறுத்தல் உற்றாருக்கு உடம்பும் மிகை என இதெல்லாம் கெட வருவதே துறவு அப்படிங்கிறார். யான் எனது என்னும் தற்பற்ற அரும் நிலையே உண்மை துறவு அப்படிங்கிறாரு. தன் மனைவியாக இருக்கட்டும், தன்னுடைய மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் உறவு பொருள், அவ்வளவுதான், உடைமை பொருள் கிடையாது. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா எனக்கு தேவையான பொருட்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு செல்கிறேன். திரும்ப வரும்பொழுது நான் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன், அங்க விட்டுட்டு வரமாட்டேன். ஆனா இந்த உயிர் இந்த கூட்டை விட்டு இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இது எதுவுமே எடுத்து செல்ல போறதில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்களையோ உற்றார் உறவினர்களையோ அல்லது நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களையோ எதையுமே எடுத்து செல்லாத பொழுது இவற்றின் மீது நீ பற்று வைக்க கூடாது. அப்படி பற்று இல்லாத நிலையே துறவு நிலை அப்படிங்கிறாரு. கண்ணதாசன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவின்னு அந்த பாட்டுல முதல் 4 வரிகள் வரும். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டம் என்ன. அதுல கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன அப்படின்னு எழுதுவாரு. கூடு விட்டு ஆவிய போகுது, அது கூட என்ன வரப்போகுது, ஒண்ணுமே வரப்போறது இல்லைங்கும் போது பொருள், உடல், உயிர் ஆக என்னும் இதன் மீது இருக்கக்கூடிய பற்று, மனத்துக்கண் பற்று அவிவதையே துறவு என்று வள்ளுவர் கூறுகிறார் என்பதை ஐயா அவர்கள் இங்கே நமக்கு விளக்கமாக எடுத்துரைக்கிறார். இல்லறமும் துறவரமும் முரணுடைய ஒழுக்கங்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு அடிமரம் எப்படியோ அது மாதிரி இல்லறம், அதன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரந்த கிளைகள் தான் துறவரம் அப்படிங்கிறாரு. என்னுடைய சிந்தனை துறவரத்திற்கான கடவுச்சீட்டு இல்லறத்திலேதான் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது நான் நினைக்கிறது. ஆக இல்லறமும் துறவரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைதான் அப்படின்றது. என்ன சொல்றாரு, ஒரு குடும்பம் விடுவது துறவன்று, உலகம் முழுவதையும் தன் குடும்பமாக அணைப்பதே துறவு அப்படிங்கிறாரு. இப்ப ஒரு குடும்பம்னு இருக்கும், என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இந்த ஒரு அன்பு இருக்கும். இந்த அன்பு பெருகி 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 அருளாக மாறி இந்த சமுதாயத்தின் மீது அது போகும் பொழுது அந்த அருள் என்ன நினைக்குமா, இந்த உலகத்தையே என்னுடைய குடும்பமாக நினைக்க தோன்றும். இந்த உலகமே என்னுடைய குடும்பம்னு எப்ப நீ நினைக்கிறியோ அப்ப உனக்கு துறவு வந்துருச்சு, துறவு மனப்பான்மை வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. எப்படி இல்லறம் இருபாலுக்கும் உரியதோ அதுபோல் துறவரமும் இருவருக்கும் உரியது அப்படின்றார். உடம்புங்கிறது இளமை முதுமைன்ற மாற்றம் அடையுது. அது போல இல்லறம் இல்லறம் துறவரம், இல்வாழ்க்கை இல்லறம் துறவரம்னு மாற்றம் அடைகிறது. எனவே இல்லறம் விடாத துறவரம் 3 துறவு சொன்னாரு. பிறவி துறவு, குடும்பத்துறவு, மணந்த துறவு, அடுத்தது பற்று துறவு. இந்த 3னுள் ஒருவன் மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டியது இந்த பற்று துறவு அப்படிங்கிறார். இந்த மாதிரியான பற்று துறவு இருக்கும் பொழுது நமக்கு முக்தி நிலை எளிதில் கிடைக்கும். இந்த மாதிரியான துறவு தான் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறாரு. குடும்பம் ஆண் பெண் என்ற குடியானவர் மக்கள் பயிர் விதைத்து வளர்க்கும் மனை வயல் அப்படிங்கிறார். என்னுடைய குடும்பம், என் மனைவி என்ன நல்லா பாத்துக்கணும். இது என்னுடைய குழந்தைகள், அவங்களை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும், நல்ல படிப்பை தர வேண்டும், நல்ல அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும். இப்படி எல்லாம் தன்னுடைய குடும்பம் சார்ந்து ஒருவன் இயங்குகிறான் என்றால் குடும்ப நோக்கம் குறுகிய நோக்கம் அன்று. அது ஓரளவிற்கு அவனை உலகத்தை காப்பவனாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. இது எப்படி அவன் குடும்பத்தை காப்பாத்துறான், அவன் உடைச்சா அவன் குடும்பத்தை காப்பாத்துறான், இவன் எப்படி உலகத்தை காப்பவனாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சிந்திக்கும் பொழுது ஐயா அவர்களே விளக்கம் கொடுக்கிறார். எப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது பல குடும்பங்களால் ஆன ஒரு இது. குடும்பம் என்பது உலகத்தின் ஒரு சின்ன கூறு. அப்ப அந்த குடும்பத்தை காப்பவன் உலகத்தை காப்பவனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எனக்கு இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை ஞாபகத்துக்கு வருது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், வைகையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரையை உயர்த்த வேண்டும் என்று அரிமர்த்தன பாண்டியன் நினைக்கிறான். தன்னுடைய குடிமக்களுக்கு ஆணையிடுகிறான், ஆளுக்கு ஒரு பகுதியை எடுத்துட்டு கரையை உயர்த்துங்கள் அப்படின்னு. அப்ப எனக்கு இந்த பகுதி, உனக்கு இந்த பகுதின்னு எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப ஒவ்வொருவரும் அந்த வைகை கரையை உயர்த்துகிறார்கள் என்றால் எல்லாருமே பெருமையா சொல்லிக்கலாம், நான் கூட வைகை கரையை உயர்த்தினேன் அப்படின்னு. ஆக இப்ப ஒவ்வொருவரும் வைகை கரையை உயர்த்தினார்கள் என்றால் ஒரு குடும்பத்தை உயர்த்துபவன் உலகத்தை உயர்த்துபவனாக ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெளிவா இருக்கு. சரி, ஒருவேளை அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை காவாது ஒழிவானேல் அக்குடி பிறர் பாரம் அன்றோ அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு ஐயா சொன்ன மாதிரி, முகவரியில் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா யோசிக்க தோணுச்சு. என்னன்னா,
அது எப்படி அடுத்த குடும்பத்துக்கு பிறர் பாரமா இருக்கும்? அவங்கவங்க குடும்பத்தை பார்த்து இருக்கிறாங்க. இவங்க எப்படி அடுத்த குடும்பத்துக்கு பாரமா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஓகே, ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை கைவிட்டு செல்கிறான். மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களின் அடிப்படை தேவைக்காக, கல்வி செலவுக்காக, இன்ன பிற செலவுகளுக்காக ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வேலைக்கு போய் பொருள் ஈட்டுவார்கள். இல்லைன்னா தன்னுடைய சுற்றத்தாரிடம் சென்று இறந்து வாழ வேண்டிய நிலைமை, அல்லது கடன் பெற்று வாழ வேண்டிய நிலைமை. இப்படி போய் கேட்கும் பொழுது, இப்ப போய் இன்னொருத்தட்ட கேட்கிறான் அப்படின்னா, அவர்கள் யாரிடம் கேட்கிறோமோ அவர்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் அவர்களுக்கும் நல்லது. ஒருவேளை அவங்களும் கொடுக்க முடியாத நிலையில இருக்கும்போது, பாரு இப்படி விட்டுட்டு போயிட்டானே, இவங்க கஷ்டப்படுறாங்களே, அப்ப அந்த குடும்பத்திற்கும் அது மனக்கவலையை தானே கொடுக்குது அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சேன். ஒருவேளை அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை கைவிட்டு செல்கிறான் என்றால், அந்த குடும்பம் மற்றவர்களுக்கும் பாரமாகத்தான் அமைகிறது அப்படிங்கிறாரு. ஆக தன் குடும்பத்தை ஒருத்தன் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அது குறுகிய நோக்கம் அல்ல அப்படிங்கிறாரு. அடுத்த குடும்பத்தையும் சிறு உலகம் என்று மதியாது, அதனை கெடுத்தாயினும் தன் குடும்பம் பேணும் தனிமைதான் குறுகிய நோக்கமே அன்றி, பிறருக்கு அல்லது செய்யா தன்னலம் பரந்த நோக்கின் முதல் என துணிக அப்படிங்கிறார். பிறருக்கு எந்த தொந்தரவும் செய்யாம அவனுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறானா, அதுவே பரந்த நோக்கம் அப்படின்னு நினைங்க அப்படிங்கிறாரு. பிறரை நன்கு மதியாது தன்னையே மதித்துக் கொள்வது புன்மை நோக்கம். பிறரையே மதித்து தன்னை மதியாமை வாழா நோக்கம். பிறரையும் தன்னையும் மதிப்பது அறிவு நோக்கம் அப்படிங்கிறார். அதனாலதான் குடும்பத்தை உயர்த்தக்கூடிய செயலை, என் குடும்பத்தை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்கின்ற செயலை நல்லாண்மை அப்படிங்கிறாரு. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் என்ற குறள் மூலமாக இல்லத்தை காப்பது ஒருவருக்கு நல்ல ஆண்மை அப்படின்னு சொல்றாரு. குடி தாங்குகை ஒருவருக்கு பிறப்பு கடன். அது பிறவியிலேயே உனக்கு இந்த கடமை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அதனால இந்த குடியை உயர்த்துவதை கடமையாக செய் என்று வள்ளுவர் கூறுவதை இங்கே ஐயா அவர்கள் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஆக பிற குடிக்கு அல்லது செய்யா தன் குடி செய்கை ஞால செய்கையாம். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு என்ற குறள் மூலம் நமக்கு இங்கே எடுத்து எம்புகிறார். இப்ப துறவுன்னா என்னன்னாரு, அடுத்து குடும்ப சிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னாரு. இப்போ ஒரு மனை இன்பம் எப்படி அப்படிங்கிறாரு. எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேவற்றாகும் அப்படின்ற அந்த தொல்காப்பிய வரியை நமக்கு இங்க அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இன்ப உணர்வுங்கிறது ஒரு உயிருக்கு இயல்பானது. அப்பசி ஆற்றல் இன்றியமையாத ஒழுக்கம் என்று உணர்ந்த வள்ளுவர் 25 அதிகாரங்களை கொண்ட காமத்துப்பால் செய்கிறார். திருக்குறள் வாழ்வியல் நூல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே இந்த காமத்துப்பால் தான் அப்படிங்கிறாரு. திருக்குறள் வாழ்வியல் நூல் மற்றும் இயற்கையை ஒட்டி எழுதப்பட்ட நூல் என்பதற்கு காமத்துப்பாலை விட மிகச்சிறந்த சான்று வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. இயற்கை உணர்ச்சிகளை களைதல் என்பது சற்று கடினம். முடிந்தவரை நம்மால் தீய வழியில் செல்லாமல் நல்வழிப்படுத்த முடியும். அதனால நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படிங்கிறாருல. அதனாலதான் பிறப்பு இன்பம் தூயது, அதனை நுகரும் நெறியும் தூயதாதல் வேண்டும் அப்படிங்கிறது. அதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஒரு மனை வாழ்க்கை அடிப்படையில் காமத்துப்பாலை இயற்றினார் ஐயா அப்படிங்கிறாரு. யாருக்கும் அஞ்சாத, எதையும் இழக்காத, என்றும் நீங்காத ஆழ்ந்த அகன்ற இன்ப நுகர்வுக்கு உரிய நெறி, இருப்பாருக்கும் கற்பு நெறி என்பது வள்ளுவம் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாரு. காமம் என்பது மலரை விட மென்மையானது. அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து முழுவதும் அந்த இன்பத்தை அனுபவித்தர் ஒரு சிலரே அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த குறளை நமக்கு எடுத்து காட்டுகிறார். மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவி தலைப்படுவார் அப்படின்ற குறளை இங்க சுட்டி காட்டுறார். இப்ப தலைவன் தலைவி இருக்காங்க, இருவருக்கு இடையில் ஒரு தற்காலிக பிரிவு, ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க, தொழில் காரணமாக எங்கோ செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படும் பொழுது அந்த பிரிவு ஒருவர் மீதான ஒருவரின் அன்பை அதிகப்படுத்துவதற்கு உதவுகிறது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி காதலர் தம்முள் பரிமாறிக்கொள்ளும் பேரெண்ணமே ஊடல் எனப்படும் அப்படிங்கிறாரு. இந்த ஊடல் என்பது காமத்தின் நுண்ணிய நாடி அப்படின்னு சொல்றாரு. புலவி, ஊடலுவகை இதெல்லாம் எழுதிய வள்ளுவர் புலவி நுணுக்கம்னு ஒரு அதிகாரம் செய்கிறார். இந்த புலவி நுணுக்கம்ங்கிறது ஆங்கிலத்தில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய அதிகாரம் தான் புலவி நுணுக்கம் அப்படிங்கிறாரு. இப்படியாக கற்புடைய ஆண் பெண் இருவரும் அன்பையும் அறத்தையும் தங்கள் ஒழுக்கமாக கொண்டு வாழும் பொழுது
அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைய பெற்று அறவழியில் செல்லும் என்பதுதான் வள்ளுவம் என்கிறார். கற்புடைய ஆண் பெண் இருவரும் இணைந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. அமைப்பு உருவாகியாச்சு. ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு ஆண் பெண் இணைந்து குடும்பம்னு அமைப்பு உருவாகியாச்சு. அவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கும். கணவனுக்குன்னு ஒரு சில வேலைகள், மனைவிக்கென்று ஒரு சில வேலைகள். இங்கே கணவனுக்கு என்ன வேலை குடுக்குறாங்க, இல்ல இந்த சமூகம் வரையறுத்திருக்கிறதுனா, பொருள் வரும் வழிகளை இயற்ற வேண்டும், ஈட்ட வேண்டும். பொருளை ஈட்டுதல் கணவனுக்குரிய வேலைகள் அப்படின்னு. மனைவிக்குரிய வேலைகள் என்ன? கணவன் மற்றும் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பது, குடும்ப வளத்தை காப்பது, இதெல்லாம் மனைவிக்குரிய வேலைகள். இதை நமது சமூகம் இப்படி பிரித்து வைத்திருக்கிறது. ஆனாலும் ஒரு சூழ்நிலையை இங்க நமக்கு உதாரணமா சொல்றாரு. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அல்லது ஒரு கல்லூரி இருக்கு அப்படின்னா, அங்க நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒரு வரலாறுக்குன்னு ஒரு ஆசிரியர், வேதியியலுக்குன்னு ஒரு ஆசிரியர், தமிழ், இயற்பியல், இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார். இவர் அந்தந்த பாட வேலைகளில் மட்டும் சென்று பாடத்தை நடத்துவாங்க. இது நமக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு ஆசிரியர் ஒரு சில நாட்களில் விடுமுறையில் இருக்கிறார் என்றால் வேறொருவர் அந்த அந்த வகுப்பிற்கு செல்வார் இல்லையா? அது மாதிரி ஒருவேளை இருவரில் ஒருவரால் ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியாமல் போகும் பொழுது மற்றொருவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த குடும்பம்ங்கிறது கூலிக்கு உழைக்கக்கூடிய நிலையம் அல்ல, இது அன்பினால் நெய்யப்பட்டது அப்படிங்கிறாரு. குடும்ப கடமைகளை வகுப்பது என்பது மிகுந்த விதி உடையது, அதிலும் வரம்பில்லாத வரம்பு உடையது. வரம்பு இல்ல, ஆனாலும் அங்க வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வரம்பில்லாத வரம்பு உடையது இந்த குடும்ப கடமை என்பது அப்படிங்கிறாரு. ஆண் பெண் இருவருக்குமான கடமைகளை பகிர்ந்து கொள்ளலாம், இது ஒரு கூற்று. இந்த கூற்றினை இன்றைய நாகரிகம் மக்கள் எப்படி இதை தப்பா புரிஞ்சுட்டு ஆண் செய்யறதெல்லாம் பெண் செஞ்சாதான் பெண்ணுக்கு மதிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு அப்படிங்கிறாரு. என்ன காரணம்? ஒரு பெண்ணின் உயர்வினை அல்லது ஒரு பெண்ணின் சிறப்பினை ஒப்பிடுவதற்கு இன்னொரு ஆண் அளவுகோலாக பயன்படக்கூடாது. அது வள்ளுவத்திற்கு முற்றிலும் முரணானது. இப்ப ஒரு ஆணோடு ஒப்பிடலாம், ஒரு பெண் ஒரு பெண்ணோடு ஒப்பிடலாம்னா எப்படி ஒரு ஆணை போய் பெண்ணோட ஒப்பிடுவது, அவர்களின் சிறப்பை எப்படி ஒப்பிடுவது? அது முரணானது அப்படிங்கிறார். இந்த முயல் ஆமை கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த முயல் ஆமை கதையில முயல் போய் ஆமைய கேட்டுச்சான், வா வா நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம், யாரு முதல்ல போய் அந்த கோட்டை தொடுறாங்கன்னு பாப்போம்னு. அப்ப ஆமை சொன்னதாக நமக்கு கதை தெரியும். நீ வேகமா போறவன், நானும் மெல்ல மெல்ல போறவன், நீயும் நானும் போட்டிக்கு போறதே இந்த இதே இந்த நிபந்தனையே முதல்ல முரணானதான இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொல்வதாக இந்த கதை நமக்கு தெரியும். ஆக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு பெண் ஆணோடு ஒப்பிடக்கூடாது. நான் யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன், ஒரு சின்ன 2 வரிகள். ஒரு ஆண் கூறுவது போல் அமைந்திருந்தது. பெண்களே எங்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள், பெண்களே எங்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் எங்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்தவரை ஆண் பெண் இருவரும் மனித பிறப்புகள் தான். ஆனால் இருவரும் உடலால் வேறு, உளவியலால் வேறு. இப்ப ஒரு விஷயம்னு எடுக்கிறோம் அப்படின்னா இருவரின் சிந்திப்பும் இருவரின் பார்வையும் வேறு வேறாகத்தான் அமையும். அப்படி என்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது. இந்த தவறான புரிதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஐயா சொல்றாருன்னா, ஆண்பாளர்க்கெல்லாம் மறுகூற்று கல்வி வழங்கினோம் அல்லோம், கல்வி வேறு சான்ற இருப்பாளார் மனம் முழுக்குடித்தன்மைத்து என்ற குடும்பவியல் தெளிந்தோம் அல்லோம் அப்படிங்கிறாரு. அதாவது இப்ப நம்ம வீட்டுல ஆண் குழந்தைகள் இருக்கிறார்களா, பெண் பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைகளையும் சொல்லிக் கொடுங்கள், தவறில்லை. பெண் குழந்தைகள் இருக்கிறார்களா, ஆண் குழந்தைகள் சொல்லிக் கொடுக்க செய்யக்கூடிய வேலைகளையும் பழக்குவதில் தவறில்லை. அப்ப ஒரே ஒரு இது ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இதுல நமக்கு என்னன்னா, இல்லறம் என்பது வரம்பிலா ஆனால் வரம்பு உடையது அப்படின்றத மட்டும் 2 குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களின் இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும், மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். அந்த கோடு தெரியணும் அவங்களுக்கு, அது மட்டும்தான். இருவரும் தாராளமாக இருவரின் கடமைகளையும் ஆற்றலாம் அப்படிங்கறதுதான் ஐயா இங்க சொல்றாரு. சரி, ஆணோடு பெண்ணை ஒப்பிடக்கூடாது, பெண்ணோடு ஆணை ஒப்பிடக்கூடாது, பின் எப்படித்தான் அவர்களின் சிறப்பை கணிப்பது அப்படின்னு கேட்கும் பொழுது, யார் ஒருவர் தன் கடமையை சரிவர செய்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர், அப்படி செய்ய இயலாதவர் அல்லது பிழைப்படி செய்து முடிப்பவர் இழிந்தவர் அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு இன்டரப்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு குறுக்கீடு வருதுன்னு நினைக்கிறேன். முடியுது அடிச்சாச்சு. தொடரும் ஐயா.
அப்ப யார் ஒருவர் அவருடைய கடமைகளை சரிவர செய்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அப்படிங்கிறாரு. இந்த குறளை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒருவரின் மேன்மை கீழ்மை என்பது அவர் செய்யும் செயலை வைத்து காண வேண்டுமே அன்றி ஒருவர் நிலையை மற்றவரோடு ஒப்பிட எண்ணுவதே முதலில் தவறு அப்படிங்கிறாரு. கணவனும் மனைவியும் தத்தம் குடும்ப பொறுப்பை ஆற்றும் பொழுது இருவருமே உயர்ந்தவராவர். ஆற்றத் தவறியவர் தாழ்ந்தவராவர். ஆக ஒருவரின் மதிப்பை அளக்கும் அளவுகோல் என்பது அவர் செய்யும் செயலை பொறுத்துதான் அமையும். இதுதான் வள்ளுவம் அப்படிங்கிறார் ஐயா. அதுலயும் இல்ல பொறுப்புங்கிறது பெண்ணை சார்ந்தது. இது நமது தமிழர் வகுத்த முறை. இல்லாள், மனைவி அப்படின்ற சொற்களே சான்றாக அமைகின்றன அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஐயா அவர்கள் நமது வள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற ஒரு சிறப்பான அதிகாரத்தை செய்தார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதனாலதான் வாழ்க்கை, அதாவது மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் அப்படிங்கிறாரு. இல்லவள் மாணாக்கடை உள்ளது என் என்ற குறட்பகுதிகளால் குடும்ப ஆட்சிக்கு தலைவியின் மாட்சி முதன்மையானது என்பது தெளிவாக விளங்குங்கிறாரு. இந்த இடத்துல ஔவையாருடைய இந்த பாடல் நமக்கு ஞாபகம் வரலாம். தாயோடு அறுசு வைப்போம், தந்தையோடு கல்வி போம், தேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாருடன் போம், உடற்பிறப்பால் தோல்வழிப்போம், பொற்றாலியோடு எவையும் போம் அப்படிங்கிறான். அந்த மனைவி இல்லைன்னா எல்லா விதமான இன்பங்களும் அந்த மனைவியோடே சென்றது அப்படின்றான். அப்ப இந்த ஔவையுடைய பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறது? இல்லறத்தில் ஒரு மனைவியின் முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறதா நான் நினைக்கிறேன். ஐயா சொல்றாரு, பெண்ணின் மிக முக்கியமான பண்பா என்ன இருக்கணும் அப்படின்னா, பெண் தன்னுடைய பிறந்தக சுற்றத்தாரை மதிக்கும் அன்பு நோக்கம் இருக்கு, ஓகே. அதே சமயத்தில் கணவன் வீட்டு சுற்றத்தாரையும் மதித்து அணைக்க வேண்டும். இதுவே அறிவு பண்பு அப்படிங்கிறாரு. இத வாசிக்கும் பொழுது எனக்கு மீண்டும் ஒரு பழைய திரைப்பட பாடல், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு, தங்கச்சி கண்ணு, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு நின்னு சொல்லிட்டு மாமியார மாமனார மதிக்கணும், மாலையிட்ட கணவனை துதிக்கணும் அப்படின்னு ஒரு கடமைகளை அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே வருகிறார். இதெல்லாம் சரி, எல்லா பெண்களும் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். எனக்கு என்னன்னா, ஒரு திருமணமாகி ஒரு வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணிற்கு இந்த சமூகம் எல்லா விதமான அறிவுரைகளையும் வழங்குகிறது. ஆனா அந்த புகுந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் எதுவும் சொல்லவில்லை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சபையில என்னுடைய ஐயத்தினை இங்கே நான் வைக்கிறேன். அதாவது வரக்கூடியது ஒரு புது உயிர். அந்த பொண்ணு ஒரு 20, 22, 25 வருடங்களோ வேறு ஒரு குடும்பத்தில், வேறு ஒரு பெற்றோர், வேறு ஒரு சுற்றத்தார், வேறு ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய ஒரு பெண். திருமணம் என்கின்ற அந்த பந்தம் ஏற்பட்ட உடனே அவளுடைய அத்தனை சூழ்நிலைகளும் மாறுகின்றன, எல்லாமே மாறுது. இந்த குடும்பத்துல வாழறதுக்கு தயாராகத்தான் அவள் வருகிறாள். ஆனால் அந்த குடும்பத்தில் ஐக்கியமாவதற்கென்று அவளுக்கு ஒரு சில அந்த கால அவகாசம் தேவைப்படுது. இந்த அறிவுரையை ஏன் யாரும் புகுந்த வீட்டாருக்கு இதுவரை சொல்லவில்லை, அல்லது எனக்கு தெரியவில்லையோ அப்படிங்கிற என்னுடைய ஐயத்தை இந்த சபையின் முன் வைத்து, பெண் ஆணுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாரு. இப்ப ஒரு அரசனுடைய வெற்றிங்கிறது ஒரு நல்ல அமைச்சன் இருந்தால் மட்டுமே அமையும். ஆக ஒரு மனைவிங்கிறவ நல்ல அமைச்சனை போல் செயல்பட வேண்டும்ங்கிறாரு. பாரதி சொல்றான், பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். அப்ப அந்த ஞானத்தை ஒரு அமைச்சனாக ஒரு தன்னுடைய கணவனுக்கு அவள் அறிவுரை கூறி அவனை நல்வழிப்படுத்தும் பொழுது அந்த கணவன் வெற்றியாளனாக அமைகிறான் அப்படின்றத சொல்றாரு. நமக்கு இந்த சிலப்பதிகாரம் கதை நல்லாவே தெரியும். கண்ணகி கற்புக்கரசி, பெண்ணிற் பெருந்தக்கவள், தெய்வம் தொழாதவள், தன்னை காத்து கொண்டவள், இதுவரைக்கும் எல்லாமே சரி. ஆனா ஐயாவின் பார்வை இங்கே எப்படி இருக்கிறது பாருங்கள். கோவலனின் ஒழுக்கம் பேணுவதற்கு அவள் தவறிவிட்டாள் அப்படிங்கிறாரு. கோவலனை தனக்கே உரிய கணவனாக பெற்றவள் இல்லை, நல்ல மனைமாட்சி உடையவள் தான். ஆனால் அதனை துணிந்து செயல்படுத்தாமல் விட்டதனால் நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை, இல்வாழ்க்கையை வாழ முடியாமல் போய்விட்டது அவளால் அப்படின்னு வருத்தப்படுறாரு. குடும்பம் பேணா ஆண் வழி சேரல் எனும் புது குற்றப்பட்டாள் கண்ணகி அப்படிங்கிறாரு. அதாவது என்ன இதுல நமக்கு புரியுதுன்னா, ஒரு கணவன் நல்வழியில் செல்லாமல் தீய வழியில் செல்கிறான் என்றால் அவனை நல்வழிப்படுத்துவது என்பது மனைவியின் தலையாய கடமை. இல்லை என்றால் கண்ணகி அனுபவித்த கொடுமைகளை, துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் பெண்களே என்று பெண் சமூகத்தை பார்த்து ஐயா எச்சரிப்பது போல் எனக்கு தோன்றுகிறது.
ஒருவரது குறையை இன்னொருவர் நிரப்பும் குணப்பெருக்கு இல்வாழ்க்கையில் வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆஹ் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் உடல் குறையாக, அல்லது இந்த வார்த்தை குறைவுன்றது எல்லாத்துலயுமே அவர் போடல, உடல் குறைன்னு போடுறாரு, அறிவு பிழைன்னு போடுறாரு, பண்பு தவறு அப்படின்னு போடுறாரு. உடல் குறையாக, அறிவு பிழையாக, பண்பு தவறாக இருப்பார் எனில் மற்றவர் தன்னுடைய குணத்தால் அதனை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் குறையால அந்த குடும்ப அமைப்பு கெட்டுவிடக் கூடாது. அதனால் அதை ஈடு செய்யும் குணப்பெருக்கு, அறிவு பெருக்கு மற்றவருக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒருவரின் குறையை இன்னொருத்தர் ஈடு செய்யறது மட்டும் பத்தாதான். ஈடு செய்யக்கூடிய அதே சமயத்தில் தவறு செய்யக்கூடிய இன்னொருவரை பார்த்து நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அன்பால் இடித்துரைத்து அவர் திருந்துமாறு அவரை செய்யணும். அதுதான் இன்னொருத்தருடைய கடமை. அப்படி அவர் இடித்துரைக்கும் பொழுது, அறிவுரை கூறும் பொழுது நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்பு, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கன்னா அதை கேட்டு குடும்ப நலன் நோக்கி திருந்துவது தவறிழைத்தவருக்கு அறம் என ஐயா இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்ற குறள் மூலம் பிழைவழி செல்லும் கணவனை திருத்தும் கடப்பாடு தலைவிக்கு உண்டு என்பது தெளிவாகும் அப்படிங்கிறத ஐயா விளக்குறார். செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பால் ஆன அப்படின்ற அந்த தொல்காப்பியனாரின் வரிகளை இங்கே சுட்டி காட்டுகிறார். அடக்கம், அமைதி, மனம் கோடாமை, நல்ல சொற்களை சொல்லுதல், நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடிய அறிவு ஆகிய பல நிறை குணங்கள் பெண்ணுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய அதே சமயத்துல என்ன சொல்றாரு, கற்புன்ற பெயரால உலக அறிவு பெற முடியாதபடி குறுகிய இடத்துக்குள் அடைக்கக்கூடிய அந்த சமூக கதவை திரை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்னும் கருத்து புரட்சி கோடரி கொண்டு சுக்கு நூறாக்குகிறார் வள்ளுவர். எத்தகைய மிகப்பெரிய புரட்சியாளர் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார் வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள். இந்த சமயத்துல நமக்கு இந்த பாரதியாரின் இந்த வரிகள், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், இந்த வரிகள் நம் காதுகளில் ஒலிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம். ஆக எது நடைமுறைக்கு உகந்ததோ அந்த புதுமையை மட்டும் ஏற்கும் தூய புத்தறிவு, புத்துணர்வு, சமூக பழக்கம் பொருந்தாமை காணின் துணிந்து கடக்கும் வேட்கை, துணிந்து கடக்கும் புது நடை, உலகம் காணும் ஒரு பெரு வேட்கை, குடும்ப கல்வி, காமத்து கல்வி, மக்கள் பயிர் வைத்து வளர்க்கும் மருத பெண்ணினம் பெருக பெருக என்று திருவள்ளுவரின் சார்பாக ஐயா அவர்கள் பெண்ணினத்தை பார்த்து வாழ்த்துகிறார். கணவன் மனைவி இருவரின் அன்பின் விளைவாக மக்கட்பேறு அமைகிறது. கணவன் மனைவி இருவரின் அன்பின் விளைவாக மக்கட்பேறு அமைகின்றது. இந்த மக்களின் அறிவாக்கமே பெற்றோரின் வளர்ப்பு நோக்கம், இதுவே வள்ளுவம் அப்படிங்கிறாரு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குறளை இங்கே நினைவு கூறுகிறார். குழந்தைகளை பொருளுடைமைப்படுத்தாது அறிவுடைமைப்படுத்துவதே பெற்றோரின் தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும்ங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐயா சொல்றாரு, இன்று இருக்க காலகட்டம்னு 1950, ஆனால் அது 2024க்கும் பொருத்தமானதாகத்தான் அமைகிறது. ஏன்னா பெற்றோர்கள் எந்த படிப்பு படிக்க வச்சா குழந்தை நிறைய பணம் சம்பாதிப்பான், இவ்வளவுதான் நம்ம பாக்குறோமே ஒழிய எந்த கல்வி படிக்க வைத்தால் அவனுடைய அறிவு வளரும், அவன் சமூகத்தில் பழகக்கூடிய தன்மை நன்றாக இருக்கும், இதையெல்லாம் நம்ம யாருமே பாக்குறது இல்ல. ஆக குழந்தைகளை பொருளுடைமைப்படுத்தாது அறிவுடைமைப்படுத்துவதையே பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்களுடைய நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைன்னா அதனாலதான் அந்த வயதான தாய் தந்தையரை பொருள் காரணமாக குழந்தைகள் புறக்கணிப்பதை நாம் காண முடிகிறது அப்படிங்கிறாரு. தம்மை விட தம் மக்கள் செல்வந்தராக வேண்டும் என்ற நோக்கில் வளர்ப்பதுதான் காரணம், இது வள்ளுவத்திற்கு முற்றிலும் முரணானது அப்படிங்கிறார் ஐயா. நம்மை விட நம் மக்கள் அறிவில் உயர்ந்தவராக வளர்க்க வேண்டும், இதுவே வள்ளுவம். இப்படிப்பட்ட குழந்தை பேரு அமைய பெற்றால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமாம், காதலர் பிணைப்பும் அன்பு ஊற்றும் கடமை பற்றும் முயற்சி பெருக்கும் தரும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறார். இந்த இடத்தில் மிக முக்கியமான குடிநலத்திற்கு குடும்ப நலத்திற்கு ஆகாத ஒரு வழக்கத்தினை நம் மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தினை ஐயா சுட்டி காட்டுகிறார், ஜோதிடம் பார்த்தல் என்பது. அதுலயும் குறிப்பாக ஒரு சிலர் எதுக்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்ப்பாங்க. வெளியில போய் கால நினைக்கிற போலாமா, இன்னைக்கு சந்திராஷ்டமமா, பேசலாமா, காலையில எந்திரிச்சோடனே தொலைக்காட்சியை போட்டு அதுல இன்னைக்கு என்னோட ராசிக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பாக்குறவங்க நிறைய பேர் இன்றும் இருக்கிறார்கள். இது குடும்ப நலத்திற்கு ஆகாது. எதற்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்ப்பது என்பது குடிசெயல் வகை அல்ல. அதிலும் குறிப்பாக திருக்குறள் படி வாழ்வோருக்கு இது முற்றிலும் பொருந்தாது அப்படிங்கிறாரு.
இந்த சமீபத்துல இன்றைய தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விளம்பரம், இந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை எனக்கு நினைவு தெரிந்து இதுவரை இந்த இதை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப சமீப காலமாக இது மிகப்பெரிய ஒரு வியாபார யுக்தியாக ஆக்கிவிட்டார்கள். என்னுடைய குடும்ப நண்பர் ஒருவர், அவரை சமீபத்துல சந்திக்க நேர்ந்தது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு. அவரு கருங்காலி மாலை போட்டிருந்தாரு. என்ன சார் நீங்களும் இதெல்லாம் போய் நம்பிட்டு போட்டுட்டு இருக்கீங்களேன்னா, என்ன மேடம் பண்றது, இதெல்லாம் போட்டாலாவது பிரச்சனை சரியாகுமான்னு பாக்குறேன் அப்படின்னாரு. சரி எவ்வளவு நாளா போட்டிருக்கீங்க? ஒரு 6 மாசமா இருக்கும் போட்டுட்டு இருக்கேன். சரி பிரச்சனை சரியாச்சா அப்படின்னாரு. அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் அடுக்குறாரு. அவர் கணவனும் மனைவியும் சேர்ந்து சொல்லக்கூடிய பிரச்சனைகளை ஏற்றி வைப்பதற்கு 3 லாரி நான் வாங்கி வெளியில நிறுத்தணும் போல இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகளை சொல்கிறார்கள். அப்பதான் நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்கல்ல, இந்த கருங்காலி மாலை போட்டதுனால சரியா இருக்கணுமா இருந்தா இன்னைக்கு இவ்வளவும் சரியா இருக்கணுமேன்னு. ஆக ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என 2 நீழ்வினையால் நீளும் குடிங்கிறாரு. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நமக்கு குடும்பத்தை உயர்த்தாது. அறிவும் முயற்சியுமே குடும்பத்தை உயர்த்தக்கூடிய செயல் வள்ளுவம்ங்கிறார் ஐயா. எப்பவுமே சொல்லிக்கிட்டே வர்றது செயல் வள்ளுவம் தான். நாம் இதை எப்படி செயல்படுத்த வேண்டும்ங்கிறத தான் ஐயா சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஜோதிடமாகட்டும், விதிப்பற்று ஆகட்டும், சமூக பழக்க வழக்கமாகட்டும், அரசு சட்டதிட்டங்கள் ஆகட்டும், அல்லது எந்த கொள்கையாக இருந்தாலும் நமது முயற்சியை குறைத்து மடிமை ஊட்டும் எதனையும் உதறிவிடுங்கள். அறிவை தடுத்து இருளை அழைத்து வரும் எதனையும் ஓட்டி விடுங்கள். அகத்தூய்மை குறைத்து வஞ்சனை பெருக்கும் எதனையும் அகற்றி விடுங்கள். முயற்சி, அறிவு, தூய்மை கட்டி இடையூறாக வரும் எதனையும் களைந்து விடுங்கள். அவற்றிற்கு உறுதுணையானவற்றை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள். இதுவே வாழ்வியல் வள்ளுவம் அப்படிங்கிறாரு. குடும்பம் என்பது கணவன் மனைவி மக்களை கொண்டதாக இருந்தாலும் அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கிறது. அதுதான் சுற்றத்தார் அப்படிங்கிறாரு. சொல்லுவாங்கல்ல, நிறைய சொத்து இருக்கிறவன் பெரிய பணக்காரன் இல்ல, எவன் ஒருவன் நிறைய சொந்தங்களோடு இருக்கிறானோ அவனே மிகப்பெரிய பணக்காரன் அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட சுற்றத்தார் எப்படி இருந்தாலும் அவர்களை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்றாரு. நம்ம சுற்றத்தார்ல எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மை முன்னேற விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் நம்ம கிட்ட நிறைய பணம், நிறைய செல்வம் என்னிடத்தில் இருக்கும் பொழுது என்னிடம் உறவு பாராட்டுவார்கள். ஒருவேளை நான் செல்வம் குறைந்து கஷ்டப்படும் சமயத்தில் என்னை விட்டு விலகிச் செல்லவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். இதெல்லாம் சொல்றாரு. இப்படி இருந்தாலும் இவர்களை சுற்றத்தாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட ஒத்துக்க முடியுது. அதற்கு அடுத்த ஒரு வரிதான் எனக்கு கொஞ்சம் அதிகமான சிந்தனையை தூண்டியது. குடும்பத்துள் புகுந்து ஒற்றுமையை கெடுத்தாலும் அவர்களுடன் உறவு பாராட்ட வேண்டும், அவரை சுற்றத்தாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிஆர் ஐயா அவர்கள் கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதற்கும் நான் ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா சொன்னாரு, அந்த பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள அப்படின்ற அந்த குறளை உதாரணமாக சொல்லி இது இப்படிதாம்மா அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தார். இருப்பினும் ஒருவேளை அந்த குடும்பத்துல புகுந்து ஒற்றுமையை கெடுக்கிற ஒருத்தரை எப்படி சுற்றத்தாரா ஏற்றுக்கொள்றது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டேதான் இருக்கு. என்னுடைய ஐயத்தை சபையின் முன் வைக்கிறேன். தன் குடி காக்க பிற குடி கெடுப்பவன் அறிவிலி, தன் குடியையும் காக்க மாட்டாதவன் மடியன், ஏனை குடிகட்கும் தீமை செய்யாது தன் குடி பேணுபவன் இயல்பன், தன் குடியோடு பிற குடிகளையும் காப்பவன் சான்றோன் அப்படிங்கிறாரு. இந்த இயல்பன் யாருன்னா, ஏனை குடிகட்கு மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யறது இல்ல, தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறான், அவன் இயல்பனா. இவன் இந்த இயல்பன் சான்றோனாக, அதாவது தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய அதே சமயத்தில் தன் சுற்றத்தாருடைய குடும்பங்களையும் காத்து கொள்ளக்கூடியவனாக இயல்பன் சான்றோனாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தனது கண்முன்னே துன்பப்படும் தமது சுற்றத்தாரை காக்க வேண்டும் என்கின்ற உண்மையான உணர்வுடையோர் இந்த சமுதாயத்தில் மிகச் சிலரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் தனது வாழ்வில் நடந்த சம்பவத்தை இங்கே நம்முடன் பகிர்கிறார். நமது வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவரது பெற்றோர்கள் காலமாகி விடுகிறார்கள். அவருடைய அம்மாவை பெற்ற தாத்தா பாட்டி அவங்க 2 பேரும் தான் இவர்கள் 5 சகோதரர்கள். இவர்கள் 5 ஓராண்டு ஈராண்டு அல்ல 25 ஆண்டுகள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வினை அமைத்து கொடுத்தார்கள் அப்படின்னு மிகவும் நன்றி பெருக்கோடு இந்த இடத்தில் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லையா, இது கூட இன்னும் கூட ஒரு 2-3 குடும்பங்களையும் அவர்கள் காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிஜமாகவே நமக்கு புல்லரிக்கத்தான் செய்கிறது.
ஆக நமது சுற்றத்தாரை பேணுவதுதான் தம்முடைய உண்மையான கடமை என்று இந்த உலகத்தார் புரிந்து கொள்வார்கள் எனில் குடி செயல் வகை உண்மையாகவே உலகச் செயல் வகையாம் அப்படிங்கிறாரு. கணவனும் மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியுடன் உண்டு உரையாடி ஒள்ளும் வினை செய்து அளவலாவுதல் வேண்டும். சுற்று குடியினரோடு மனம் விட்டு அளவலாவுதல் தான் குடும்ப வள்ளுவங்கிறாரு. இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறாங்க, அடுத்த வீட்டுல எதிர்த்த வீட்டுல யாரு இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியறது இல்ல. அதுவும் இந்த அபார்ட்மெண்ட் வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்னும் மோசம். நீ எதிர்த்த வீட்டுலதான் இருக்கியா சார், நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன், பேஸ்புக்லயா இல்ல ட்விட்டர்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கேன். பக்கத்து வீட்டுல 10 வருஷமா இருந்துமே நமக்கு யாரையும் இப்ப எல்லாம் தெரியறது இல்ல. இன்றைய வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. ஆனா இங்க ஐயா என்ன சொல்றாரு, சுற்ற குடியினரோடு மனம் விட்டு அளவலாவுதல் தான் குடும்ப வள்ளுவம்ங்கிறார். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய இல்வாழ்க்கையில் நுழைந்து தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இருவரும் தங்களுடைய வேலைகளை சமமாக பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி மக்களை பெறுகிறார்கள். அந்த மக்கட்பேருடன் சேர்ந்து தன்னுடைய சுற்றத்தாருடனும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது அந்த நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறும் அப்படின்னு வள்ளுவரை சான்றாக வைத்து வாசுப மாணிக்கனார் ஐயா அவர்கள் இங்கே நமக்கு மிக தெளிவாக இந்த கட்டுரை மூலம் விளக்குகிறார். அந்த கீழடியில தோண்ட 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 தமிழனுடைய வரலாற்று சின்னம் கிடைச்சிட்டே இருக்குன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இந்த கட்டுரையை சிந்திக்க 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 எண்ண கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் கால அவகாசம் கருதி நான் என் எண்ண அலைகளை இத்துடன் நிறுத்துகிறேன். வாய்ப்புக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த பெருமதிப்பிற்குரிய CR ஐயா அவர்களுக்கும், இத்துணை நேரம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சான்றோர் பெருமகளுக்கும் என்னுடைய தோழிகள் இங்கே இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. மிக அருமையான உரை. ஆற்றொழுக்காக இருந்தது, அருவி போல கொட்டியது என்றெல்லாம் சொல்லலாம். தங்கு தடையின்றி வந்தது, மிக அருமையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஏராளமான மேற்கோள்கள், கவிஞர் கண்ணதாசன் வாயிலிருந்து சிலப்பதிகாரம், திருவிளையாடற் புராணம், ஔவையார், வள்ளுவர், பாரதிதாசன், பாரதியார் என்று ஏராளமான இது மேற்கோள்களை எல்லாம் காட்டி மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். பேச்சின் துவக்கத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், பலாப்பழத்தின் உதாரணம் எடுத்து சொன்னீர்கள். தேனில் நனைத்த பலாவாக இருந்தது உங்களது வார்த்தைகள். பேச்சு உரை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா டாக்டர் திருப்பதி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் அம்மா. சிறப்பான உரை ஆற்றொழுக்காக இருந்தது. அதாவது அந்த இயல்பும் அதே நேரத்தில் எந்த பெரிதாக மொழி கலப்பும் இல்லாமல் ரொம்ப எளிமையா பண்ணீங்க. அந்த அளவுக்கு என்னால முடியுமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஐயா தகடூர் ஐயா இருக்கிறாங்க, மன்னித்துக் கொள்ளவும், படக்காட்சியோட அந்த வரையும் பண்றேன், மன்னித்துக் கொள்ளவும் ஐயாவிட்ட சொல்லிட்டு, இந்த வள்ளுவம் எந்த காலத்துக்கும் நம்மளுடைய இன்னைக்கு ஒரு தலைப்புச் செய்தியா இருக்கிற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசுறாங்க. அத வள்ளுவம் ஐயா சொல்லியிருக்கிறதா ஆச்சரியமா இருந்தது. 1954 தேஷ்முக் என்ற அந்த நிதி மந்திரி சொல்லத என்ன சொல்றாங்கன்னா, பெருஞ்செல்வர்பால் ஒப்புரவு மக்கள் பால் ஈகையும் அருக வருதுனால தனியுடைமை நாடுகள் கூட தந்தை போல மகன் கை மாறும்போது மாற்று வரி கேட்பன. அப்ப அன்னைக்கு நடந்த ஒரு 1950 நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஐயா அந்த பதிவு பண்றதை நான் சும்மா இன்னைக்கு இதுக்காக நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு பேசும் பொருளை அன்றும் பேசியிருக்கிறாங்க. அது ஐயா சரியாக பதிவும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஐயா சொல்றாங்க, ஒப்புரவும் ஈகையும் ஒழுங்காக இருந்திருந்தா இதுக்கான தேவையே இருந்திருக்காது. வள்ளுவம் குடும்ப வாழ்க்கை என்ற இந்த ஒரு இதை நான் ஒரு முக்கியமா நான் ஏன் கருதுனேன் அப்படின்னா, இந்த ஒரு நூல் இந்த குடும்ப வாழ்க்கை சாப்டரை மட்டும் எடுத்து நான் என்னுடைய வீட்டு புதுமணி பூவிழாவுக்கு அதை மட்டும் எடுத்து ஒரு பக்கம் அந்த நூலையும் இந்த பக்கம் அந்தந்த எந்த குரலை கையாண்டு அதுக்கான ஐயாவோட விளக்கத்தையும் போட்டு ஒரு சிறு நூலாக என் புதுமணி புகுவிழாவில் வந்தவருக்கெல்லாம் ஒரு இதுவாக கொடுத்ததுனால இந்த இதுக்கு நெருக்கமான ஒரு பகுதி என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மா இதோடைய வரையறை, இந்த பகுதியின் வரையறை மெய்த்துறவு என்ன, குடும்ப சிறப்பு என்ன, ஒரு குடி பிறக்கும் தோற்றம் என்ன, ஒருமுறை குடி உறுப்பினர் இயல்பு நிலை, கணவன் இயல்புகள், பிள்ளை உறவு, இதுதான் இதோடைய மற்ற ஒரு வரைபடம் மாதிரி.
ஐயா வந்து சும்மா ஆறுதல சொல்றாங்க, 8 நாளா நீங்க கேக்குறீங்க, நீங்களும் குரல் ஓய்வு வேண்டல, எனக்கு மனதில் படல, செல்லும் வாழ்க்கைக்கு ஓய்வு இருந்தா தானே குரலுக்கு ஓய்வு இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கே சொல்றாப்புல இருந்தது. இதுல ஐயா எப்பவுமே அந்த தெரிப்பு பஞ்சு டைலாக்னு சொல்லுவோம்ல, அந்த ஓய்வுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இந்த இதுல ரொம்ப அற்புதமா இருக்கும். மடிவும் வினைமடிவும் ஓய்வல்ல, ஒரு நினைவு விட்டு மறுநினைவு எண்ணுவதே, ஒரு வினை விடுத்து மறுவினை தொடங்குவதே மாற்றமே ஓய்வு என. ஓய்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தெரிப்பான ஒரு வரையறை ஐயா கொடுத்திருப்பாங்க. இது சும்மா இங்க வர்ற ரொம்ப முக்கியமா வந்து இன்னைக்கு உலகமே ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பமாதல் உயிரின் இயல்பு, அது உலக நிலை, அது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் அப்படின்னு வந்துட்டாங்க உலகத்துல. இதை வந்து நம்ம இன்னொரு வகையா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து குடும்ப இயல்புக்கு, நான் அரசியலுக்குள் போகவில்லை, மத இதுக்கெல்லாம் போகல, ஒரு சமூக காலத்தில் குடும்ப வாழ்க்கையை மறுத்த சமயங்கள் இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த சமயங்களை கொண்டு வைப்பதற்காக இந்த குடும்பமான சிலையை தான் பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தை சமய சார்பாளர் அந்த சோமஸ்கந்தர் சிலையை வைக்கும் பொழுதுதான் அதை ஒரு ஊடகமாக வைத்துதான் மறுபடியும் அந்த துறவு சமயங்கள் போவதை இல்லற சமயத்தில் இழுத்தார்கள் என்று சில வரலாற்று பதிவுகள் உண்டு. ஏனென்றால் மனிதனுக்கு அடிப்படையாக அந்த காம இன்பமும் குடும்பமும் உயிரின் இயல்பாக இருப்பதனை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது அம்மா சொல்லிட்டாங்க, இந்த துறவு வந்து ஆண் பெண் இரண்டுக்கு. ஐயா சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த துறவுங்கிறது ஆணு கிடையாது பெண்ணுக்கும் அப்படின்னா இதையுமே ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள காம வடக்கம் அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப அது ஒண்ணு நான் பாக்குறப்ப ஐயா வந்து சொல்றது என்னன்னா, மனம் செய்து கொள்ளாத பிறவித்துறவு வந்து இயற்கை முறை. அதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. குடும்ப பொறை சுமக்க அஞ்சி ஓடுறது, தான் தோன்றித்தனமா கண்டவாறு தெரிய விழுதல், இந்த ஹிப்பி கலாச்சாரம் ஒரு காலத்துல இருந்தது இந்த 1920களில், பலவேறு வெறுப்புக்கு உட்படல், இதெல்லாம் கூடா ஒழுக்கமா இழிக்கப்படும். இந்த இடத்துல ஐயா இப்போ பிரச்சனையை மட்டும் சொல்லி விடுறதில்லை, அதுக்கான தீர்வையும் சொல்றாங்க. சரி அங்க போயிட்டீங்க, அப்படி போனதுக்கு அப்புறம் இயல்பு மனிதனோட இயல்பு உங்களுக்கு வந்து திருப்பி குடும்பமாக தோணுது. அப்ப தயவு செய்து வெக்கப்படாதீங்க, துறவு இனி கடை போகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, தன் நெஞ்சறிய பொய்த்து வாழாது, பிறர் நகைப்ப என்று பொய்மானம் முற்றாது, துறவு உதறி உண்மையை விளம்பி மணந்து வாழ்க்கை துணி வந்துடணும். அப்படி போயிட்டாலும் அதுக்காக போயிட்டோமேன்னு சொல்லி பீம்பா நிக்காதீங்க, வந்துருங்க தயவு செய்து அப்படின்னு ஐயா அதற்கு வழிமுறையும் சொல்றாங்க. மணந்த துறவு இதுல வந்து ஐயா சொல்றது வந்து அது வள்ளுவருக்கு உடன்பாடு இல்லை என்பதனை சொல்வதற்கு 2 குறளை சொல்லுகிறார். பெண்ணிற் பிறந்தக்க யாவுல பெருமோட்டில் யாம் அறிவதில் சொல்லிட்டு துறவு அதிகாரத்தை தயவு செய்து போய் படிங்க. அந்த அதிகாரத்துல மனைவி மக்கள் சுற்ற முதலாய குறிப்பே கிடையாது. உயர்திணை துறவின்மை தான் சொல்றார். உயர்திணை துறவின்மை தான், அதாவது உயர்திணை துறவை பத்தி பேசவே இல்லை. அக்ரிணை சுட்டாதான் சொல்றாரு, யாதனின் யாதன் நீங்கியான் அப்படின்னு சொல்றது. இதுக்கு துறவு அதிகாரமே இதுக்கு வந்து சான்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் அறத்துப்பால்ல வந்து குடும்ப பற்றுக்கோடையும் அன்பான் இயக்கத்தாலையும் இந்த 3 அதிகாரங்களையும் முதன்மையான அதிகாரமா வைத்து அரணப்பட்டது இல்வாழ்க்கைன்னு சொல்லி புறத்தாற்றி போய் பெறுவது என்ற கேள்வியும் வள்ளுவர் வைக்கிறார். அதனால் குடும்பம் என்பது அறமும் ஆயிற்று வாழ்வும் ஆயிற்று, டபுள் தமாக்கா, அறமும் ஆயிற்று வாழ்வும் ஆயிற்று என்று வள்ளுவர் சொல்வதாக சொல்லுவார். அம்மா அந்த பஞ்சு நேலா பற்றி நிற்கும் வள்ளுவர் துறவாகும். பிறப்பு எனும் அறிவு வித்து இல்லறம் அன்பு மரமாக வளர்ந்து துறவரும் அருட்படம் கழிய வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதுக்கான சான்றான குரலாக அருள் என்னும் அன்பின் குழவி என்று சொல்றார். அது ஆள் துறவுக்கு கூடாதான், அவா துறப்பதுதான் துறப்பு. அறமாற்றம், அதாவது உடம்பு எப்படி இளமை முதுமை என்று பருவ மாற்றம் அடையுதோ அதுபோல் குடும்பம் என்பது இல்லறம் துறவரம் என்று அறமாற்றம் பெற வேண்டும். அப்படி அந்த மணந்த துறவு கடைசியா சொல்றாங்க, மணந்த துறவு வந்து செய்நன்றி அறிவன்று, மணவா துறவு உலக இயல்பன்று, இல்லறம் விழா துறவு தான் உலகம் முட்டுமரம். ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க, இந்த மணவா துறவுல ஒரு எக்ஸம்ஷன்ஸ் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. ஒழுக்கம் சான்ற அடிப்படையில் கூடும் மெய்த்துறவு முற்றும் தன் அவிவு கொள்ளற்கு அரியது என்றாலும் ஒரு சிலரிடம் கொள்ளற்கு உரியது அப்படின்னு சொல்லி இதுல வந்து சில அது மாதிரி இருந்தவர்கள் படங்களை நான் போட்டிருக்கேன். இதுல வந்து ஐயா குன்றக்குழியாரும் ஐயாவும் கடந்து போன ஒரு அரிய
ஒளிப்படத்தையும் இங்கு பதிவிட்டிருக்கிறேன். இதுக்கு ஐயா சொல்றது உளவியல் என்ன அப்படி என்றால், பிறவி ஊட்டம் வேடத்தாலும் வெற்று ஆரவாரத்தாலும் சிறிதும் குறையாது என்பது வெளிப்படை. பால்வழி செல்லா பிறவி ஆற்றலை மனம் இருந்து ஒரு குறிக்கோள் வழி செலுத்தல் வேண்டும். உலக நலன், நாட்டு நலன், குடிநலன், மொழி நலன், உயிர் நலன், ஏழை நலன், இதில் ஏதாவது ஒரு வகையில நம்ம அந்த பட்டுக்கோடை மடைமாற்றம் செய்யணும். காமத்தால் கலக்கொரு மனத்துக்கு தூய குறிக்கோள் ஒரு அந்த பற்றுக்கோடை வச்சு மடைமாற்றம் செய்யணும். கோலற்ற துறவு முடிவு எய்தாது அப்படிங்கிற உளவியல் ரீதியாக இதை ஐயா அணுகிட்டு, இதுல நான் இந்த படத்தை முன்வைக்கிறேன். இதை இந்த பேரன்புன்னு ஒரு படம் வந்தது, இதை நான் விமர்சன பார்வையா வைக்கிறேன். இதுல ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண், ஒரு அப்பா பேரன்பு காமிக்கிறார். அந்த பெண்ணுக்கு காம இச்சை வரும் பொழுது இந்த படத்துல என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த இயக்குனர் அந்த காம இச்சைக்காக ஆண்ல யாராவது காசுக்கு வருவாங்களான்னு கேட்கிற அளவுக்கு போயிடுவார். மடைமாற்றம் செய்வதுதான் அந்த 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 காம உணர்வை மடைமாற்றம் செய்வதுதான் சரியான உலக போக்கா இருக்குமே உள்ளே, அதை அப்படியே செய்வது என்பது சரியான போக்கா இருக்காது. இந்த திரைப்படம் தவறிய இடத்தை நான் சுட்ட விரும்புகிறேன். இல்லறத்துக்கு சிறப்பா குடும்பம் அன்பும் அதை நடத்தும் அறிவும் வேண்டும். இப்ப இந்த காலத்துல ஒரு போக்கு, புதிய போக்கு இருக்கு. லிவிங் டுகெதர், கோஹாபிடேஷன், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 10 வருடங்களாக இந்தியாவிலும் அதிகமா இருக்கு. இது வள்ளுவம் எப்படி இதை சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், ஆண் பெண் கூட்டுறவு மட்டும் இல்வாழ்வாக, அது கூட்டுறவு இல்வாழ்வு கிடையாது. பண்புடைய குடும்பமே பயனுடைய வாழ்வாகும். அதற்கு சான்றான குறள்கள், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் சொல்லி, பண்புடைய குடும்பம் வேணும், சும்மா கூட்டுறவு மட்டும் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த காலத்துல இங்க வாழ்வியல் விழுமியமாக இன்று முன்னெடுக்கப்படும் உறவு நிலைக்கான வள்ளுவம் காட்டும் வழிமுறையாக நான் இங்கு முன்வைக்கிறேன் ஐயா மூலமாக. அடுத்தது ஐயாவோட குடும்பத்தை சும்மா அந்த இது ஒரு கேப்ஷனாவே நான் நினைப்பேன். அதாவது குடும்பம் என்பதுக்கு ஒரு வரையறையாக அந்த ஒரு அருமையானது, அதை அப்படியே படிப்பதுதான் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண் பெண்ணாகிய குடியானவர் மக்கட்பயிர் விதைத்து வளர்க்கும் மனைவயல், குழந்தை மலரை ஒழிக்கும் இன்பக்காடு, சமூகம் கொந்தளித்து மோதும் துன்பக் குன்று, செயலெல்லாம் நினைவெல்லாம் ஓடி வீழும் பற்றுக்கடல், அன்பு நீரற்ற காலை சினப்பாலை, உலகத்து பலர் எண்ணமெல்லாம் சிறு பேரலையாக தாக்கும் மண் தீவு, சமூக வழக்கும் புத்தறிவும் பூசலிடும் போர்க்களம், அரசு காக்கும் நுண்வேர், நாட்டின் எண்ணிலையும் காட்டும் அறிவு கண்ணாடி, முயல்க என்ற தூண்டும் முள்ளிருக்கை, அச்சமில் ஒழுக்க நிலை. எப்படி தன் குடும்பம் ஒரு உலகத்துக்கான ஒரு புரோட்டோடைப், ஒரு புரோட்டோகாலா உலகம், தன் குடும்ப வாழ்வு உலக வாழ்வுக்கான பயிற்சி களமா எப்படி இருக்குங்கிறத இந்த சொல்லாட்சிகளை ஐயா நம்மள அழகாக வைக்கிறார். இந்த நூல்ல பின்பக்கம் இதைதான் நான் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். இந்த நூலின் பின்பக்கத்துல இந்த இதைதான் நான் வெளியிட்டேன். இப்ப அம்மா சொல்ல தயங்கலாங்கன்னு ஐயா சிஆர் ஐயா சொன்னாங்க. பட் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நான் இருக்கேன். இந்த ஐயாவே சொல்றாங்க, வேட்கை வழக்கு இன்பக்கூறுகள் என்று காம ஓட்டங்களை அவைக்கன் சொல்றதுக்கு நுண்கூறுகளை நாகரீகமாக சொல்லும் எண்ணமுடையேன், காமத்துப்பாலை அவர்களும் தாமாக கற்பதுவே நான் நெறியாகும் சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல அதை விரிவா பேச வேண்டியது இருக்கு. என்னுடைய முதன்மையாக இந்த இடத்த கொஞ்சம் விரிவா நான் பேச வேண்டிய கடமைக்கு நான் இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம்னு நான் பார்க்கிறேன். பாலியல் கல்வி இணை வீழ்ச்சி விளைச்சி எல்லா உயிருக்கும் பொது. ஐயா சொல்றது அவசியம் வேணும், பாலியல் கல்வி வேணும். ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் காமநூல் கற்கும் பேர் இல்லை. மக்கள் எல்லாம் மற்ற உயிருக்கெல்லாம் காமநூல் கற்கும் பேர் இல்லை. பேருடைய மக்களும் சரியான முறையில் கத்துக்காம காமத்தை நுகரும் பொழுது அது அக்னியோட ஒப்ப பொது நுகர்வா மாறிடும். இந்த இதை பருவ நம்பி நங்கையர் காதல் மனம் பண்றப்பவும் காதல் புரியறப்ப தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை தொடங்கும் போது முதநூலாக காமத்துப்பாலை கற்க வேண்டும். காமக்குரல் நுட்பம் கண்டு இன்ப நுட்பம் தலைப்பாராக ரொம்ப ரொம்ப பாலியல் கல்வி வேண்டும்னு ஐயா வலியுறுத்துற இடங்கள் வேணும். அடுத்தது இதை ஒரு வரைபடமாக, நல்லாண்மை என்பது தன் மெய்யை வருத்தி பொருள் குவித்து வீடு காப்பது.
இந்த அம்மா சொன்னதை அதை வந்து நான் வந்து நீங்க கேள்வியா வச்சதை நான் அப்படி விவரிக்கிறேன். நீங்க கேட்டீங்க அந்த கேள்வி, அதை விவரிக்கிறதுக்காக தான் இது. தன்குடி காப்பது தன் பொறுப்பு என அக்குடி பிறந்தோர் அறிவு பெறணும். முதல்ல தன்குடி காப்பது தன் பொறுப்பு. தன்குடி ஓம்பிய பின்னி ஓரளவுக்கு கொஞ்சம் வலிமை வந்துருச்சு அப்படின்னா தன் உறவு குடும்பத்தை அடுத்த கடனாக கொள்ள வேண்டும். அடுத்தது நெருங்கிய பிற குடிகளை ஓம்பும் செயற்பரப்பு அடுத்த கட்ட வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்துல மலைக்கும் உலக துன்பங்கள்லாம் குறைஞ்சு ஒளிஞ்சிரும். அதே நேரத்துல அரசோடைய பாரம் அவரவர் தன்னுடைய பாரத்தை பார்த்து கொள்ளும் பொழுது அரசுக்கான பொது பாரமே, அரசுக்கு வந்து ஒரு குடும்பத்தை காமிச்சு இது பண்ணணும் காப்பாற்ற பொது பாரமே தேவையில்லை, குறையும். அதனால் நாட்டு நலன் இயல்பாக பெருகும். இதை சரியாக முறை பண்ணவில்லை என்றால் அக்குடி பிறருக்கு பாரமாகவும் நாட்டுக்கும் பாரமாக மாறும் என்பதனால்தான் ஐயா வந்து இதை வந்து விவரிக்கிறாங்க. அது போக எப்படிக்கு உடற்கு பசி இருக்கோ அது மாதிரி உயிருக்கான பசி காமம். இந்த காம பசி எல்லாருக்கும் இருக்கும். அதை வந்து உயிரோட கலந்து நம்மளோட நெறிப்படுத்தணும். இத வந்து இந்த பிறப்புண்மையை மறுக்கிறது எப்படின்னா இயற்கையை மறுத்தலாம். ஒரு குழந்தை தலைவந்த குழவையை கருப்பையில் மீண்டும் அடக்குவதே அப்படிங்கிற ஒரு குழந்தை வெளியே வர குழந்தைய திருப்பி உள்ள தள்ள முடியுமா கற்பப்பைக்குள்ள? அந்த மாதிரி முடியாது. இது காமப்பசி என்பது இயற்கையின் பிறப்புண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு இதை நான் அப்புறம் பேசுறேன். ஏன்னா ஐயா வந்து அந்த தீண்டுதல் வந்து குழந்தைய தீண்டுறது 1-2 இதுதான் தீண்டப்படுது. ஆனா உயிர்த்தளிப்ப தீண்டுறது 50 தீண்டுதுன்னு சொல்றப்ப இந்த பேட் டச் குட் டச் நான் ஒரு வரையறை பண்ணேன். இதை நான் பேச வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் நான் விவரிக்கிறேன். இந்த காலத்துல எப்படி ஒரு குழந்தைய குட் டச் பேட் டச் அப்படின்னு நம்ம இந்த காலத்துல பெரிய சிக்கலா இருக்கு. ஒரு குழந்தைய பண்றப்ப அது எப்படி வள்ளுவர் வாயிலா அணுக வேண்டும் ஐயா அதுல இருந்து சாரம் எடுத்து நான் ஒரு வரையறை செஞ்சிருக்கேன். இந்த சபையை அனுமதித்து நேரம் அனுமதித்தால் அதை விரிவாக சொல்கிறேன். பிறப்பின்பம் தூயது, அதை நுகரும் நெறியும் தூயது ஆதல் வேண்டும். இயற்கை உணர்ச்சியது, இயல்பாய இன்ப வேட்கை, அதை வேறற களையும் ஆற்றல் நமனோருக்கு அப்பாற்பட்டது. அதை நசுக்க போகணும்னு வச்சுங்களேன், உள்ளம் தாங்காமை உணர்ச்சி மீதூர்ந்து கூடா ஒழுக்கங்களாகி தடுக்கவாரா பெருங்கோளார்கள் வந்துவிடும். அப்ப இயற்கை உணர்ச்சி திரிபுணர்ச்சியாக மாறி வாழ்க்கை வற்றி போகும். முடிந்த எல்லையாக நம்ம செய்யக்கூடுவது என்ன? அதை நல்வழி பாய்ச்சுவது, அல்நெறி தடுப்பது, நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று இதை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்று ஐயா வள்ளுவம் வாயிலாக நம்மளுக்கு எடுத்து வைக்கிறார். இதை சிற்றின்பம் என்று சொல்லாதீர்கள், இது இயல்பின்பம் என்று சொல்லுங்கள். இந்த காம இன்பத்தை சிற்றின்பம் என்று சொல்லாதீர்கள், இயல்பின்பம் என்று சொல்லுங்கள். அதற்கு ஐயா கொடுக்கும் குரல்கள் சான்றான குரல்கள். இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு புலத்தினர் புத்திய நாடு உண்டோ வேட்ட பொழுது அவையவை போடுமே என்ற குரல்களையும் சொல்லிட்டு மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செப்பி தலைப்படுவார். அறத்துப்பால் வந்து பொருட்பால் பல நிலையறமா இருக்கலாம், ஆனா காமத்துப்பால் வந்து ஒரு நிலையறம். அறத்துப்பால் பொருட்பால் பல நிலையறமா இருக்கலாம், ஆனா காமத்துப்பால் ஒரு நிலையறம். மக்களின் மெய்வேட்கை அக்ரிணை போல் பல்வழிப்படுத்தாது ஒரு வழிப்படுத்துவது ஒரு குடியாக்குவது வள்ளுவம். யாக்கும் மஞ்சாய் யாதும் இளவா என்றும் நீங்கா ஆழ்ந்து அகண்ட இன்ப நுகர்வுக்கு உரிய நெறி இருபார்க்கும் கற்பு நெறி. இருபார்க்கும் கற்பு நெறி என்பது வள்ளுவம். ஆதலின் காமத்துப்பால் உயிருடையார் யாரும் கற்றலுக்கு உரியது, வாழ்வு வேண்டுவார் யாரும் ஒழுகற்கு உரியது என்று ஐயா காமத்துப்பாலின் மேன்மைகளை தெளிந்தார் போல் எடுத்துரைக்கிறார். இதுல வந்து இப்ப புணர்ச்சி இருக்கு. இந்த புணர்ச்சியை வந்து புணர்ச்சியின் பொது அடிப்படை பிரிவு சிறப்பு அடிப்படை ஊழல் என்று இருக்கிறார். புணர்ச்சியின் பொது அடிப்படை பிரிவு சிறப்பு அடிப்படை ஊழல் எப்படி என்றால் பிரிவு என்பது இருக்கிறது. காதலர் வந்து ஓரிடத்து இல்லா அகர்ச்சி, அதாவது இடச்சேய்மை, இடத்தால் பிரிந்திருப்பார்கள். ஒரு நிமிஷம். அப்ப அவருடைய அகமும் மெய்யும் அறிவும் திண்ணியவாகும் புணர்வெல்லம் உள்ளடங்கி இருக்கணும். அப்ப நெடுநார் புணரா கால நீட்டிப்பே பிரிவின் உட்கொள். இப்ப வந்து எப்போ நல்லா புரிஞ்சுங்க, பிரிந்தவர் கூடினால் சொல்லவும் வேண்டுமோம்பா.
அப்ப பிரிவு கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த நெடுநாள் புணராத இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு புணர்வெனம் உள்ளடங்கியே இருக்கு. அப்ப ஒருவருக்கு ஏனையோர்தம் குணநினைவு அடிக்கடி தோன்றும். அதுக்குதான் 2 குறள்கள். ஆண் உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியே உள்ளமர் கண்ணார் குணம் வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகன் பைதல் நோயெல்லாம் கெட என்று இருவரும் பிரிந்திருக்கும் பொழுது அந்த ஏனையோர்தம் குணநினைவு அடிக்கடி தோன்றுகிறது. அப்ப பிரிவின் அகற்சிக்கு ஏற்ப புணர்ச்சி தழுவலும் பிரிந்த வேட்கைக்கு ஒப்ப புணர்ச்சி இன்பமும் பெருகும். கூட்டு பேரின்பம் பிரிவு பெருந்துன்பத்தால் முகிழ்க்கும். இதை என்ன என்றால் நம்ம பார்க்கணும்னா இந்த பிரிவுகளை தொல்காப்பியமும் சங்கத்தமிழும் இந்த பிரிவுகளை விரிவா பேசு, பாலைத்திணை பாடல்களை விரிவா பேசு. ஆனா அந்த வள்ளுவர்கிட்ட இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு காலகட்டம். அப்ப பரத்தையர் பிரிவையுமே சமூக ஒழுக்கமாக கொண்ட காலம். பரத்தையர் பிரிவையே சமூக ஒழுக்கமாக சங்கத்தமிழுமே ஒத்துக்கொண்ட காலம். ஆனா வள்ளுவர் புரட்சியாளர் என்பது வள்ளுவர் 2 விஷயத்தை மறுத்தார். ஒண்ணு கல் உண்ணாமை, இன்னொன்னு பரத்தையர். இதை ஒத்துக்கொள்ளவே இல்லை வள்ளுவர். 2 விஷயம் எனக்கு புரியல. ஒண்ணு வள்ளுவர் அதை தாண்டி ஒரு நல்ல சமூகத்தை வரையறுக்க நினைத்தாரா, இல்ல சமூகம் அந்த நோக்கி போயிடுச்சாங்க நமக்கு தெரியல. ஆனா வள்ளுவர் விளைவு என்பது அவர் சொல்ற பிரிவு 2 பிரிவை தான் வள்ளுவர் முன்னிறுத்துகிறார். ஒண்ணு இந்த தூதிர் பிரிவு, அல்லனா அந்த பகைவரின் பிரிவு தான் பிரிவா வைக்கிறார் வள்ளுவர். மற்ற பிரிவுகளை அவர் பரத்தையர் பிரிவோ பொருள்வயிர் பிரிவையோ வள்ளுவர் கொள்ளவில்லை என்பது கருத்து. அப்படி இருக்கப்ப அப்படி பிரிவில்லாதப்ப எல்லாம் சேர்ந்தா வாழ வேண்டிய சூழல் இருக்கிறப்ப அப்ப அந்த புணர்ச்சியோட இன்பம் குறைஞ்சிருமே வள்ளுவருக்கு கவலை வள்ளுவருக்கு இந்த புணர்ச்சி இன்பம் குறைஞ்சிருமே. அப்ப என்ன பண்றது? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அப்ப வள்ளுவருக்கு ஒரு கவலை வருது. எப்படி இவங்க இடத்தால பெயர்ல ஒரே குடும்பமா இருக்கிறாங்க, பரத்தையர்கிட்டையும் போகல. அப்ப உள்ளுக்குள்ளே ஒரு குடும்பமா இருக்கிறப்ப அவங்களுக்கு பிரிவு உணர்ச்சி வேணும். அந்த பிரிவு உணர்ச்சி அந்த பிரிவு உணர்ச்சி வர்றப்பதான் காம நுகர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு வர்றப்ப என்ன ஆகுது? அதான் ஐயா, குடும்பம் ஓரிடத்து சென்று பொருளீட்டுவது இக்காலத்து வினையாயிடுச்சு. இந்த காலம் ரொம்ப பொருள். இந்த காலத்து என்ன ஆயிடுச்சு? நம்ம முழுக்க முழுக்க குடும்பமாவே வாழ்றோம். அப்ப ஐயா ரொம்ப கண்டிக்கிறாங்க. அதனால தினந்தோறும் நாட்புணர்ச்சி வச்சுக்க முடியுமா? அது கோழி புணர்ச்சி. நாட்காமம் தினந்தோறும் காமம் வச்சுக்க முடியுமா? அது எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படும் முன்சினம் போன்றது. உள்ளத்திற்கும் உடலுக்கும் குடும்பத்திற்கும் கேடு பயப்பது. அதாவது இது உடற்கழிவு. அது மெய் முயற்கு அன்பு கூட்டம் கிடையாது. அப்ப அந்த பிரிவை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பெரிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. இப்படி உளவியல் ரீதியா எப்படி 2 பேரையும் இணைச்சு வைக்கிறோம்? மிகப்பெரிய கேள்வி வைக்கிறப்ப என்ன பண்றாங்க? மீதூர்ந்த இன்பம் விளைவார் உரத்தார் காமம் அடக்கி உடனிருந்தும் பிரிவு துன்பத்தை மேற்கொள்ளும். பக்கத்துல இருந்தே பிரிவு துன்பத்தை எப்படி மேற்கொள்றது? அதே மாதிரி இடையீடு எப்படி செய்து கொள்வது? அப்ப மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய முக்கியமான கூறு எண்ணம் மக்கட் பிறப்பின் தனிப்பண்பு. ஆதலால் எவ்வினைக்கும் என்ன சிறப்பு ஊட்டல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு அங்க கொண்டாந்து ஊடல் என்பதனை கொண்டாந்து முடிச்சிருக்கிறார்கள். ஊடல் என்பது காதலர் தம்முள் பரிமாறிக்கொள்ளும் பேரெண்ணம். நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சங்கத்தமிழ் பாடல்களையும் சரி, தொல்காப்பியத்திலும் சரி, ஊடலை பற்றி பெரிதாக குறிப்புகள் சிறு அங்கங்கே சில குறிப்புகள் தான் உண்டே ஒழிய வள்ளுவர் அளவுக்கு விரிவான மறுபடி குறிப்புகள் இல்லை. அப்படின்னா சமூகம் அந்த இடத்தில் மாற்றம் இருக்குது. இல்ல நல்ல சமூகத்தை கட்டமைக்க வள்ளுவர் முனைகிறார், அதுக்கான சில நெறிகளும் படுத்துகிறார் என்று சொல்கிறேன். அதாவது என்ன சொல்றாங்க? பிரிவு என்பது நெட்டிடை அகர்ச்சி, புணர்ச்சி வெட்டி மிகுவிக்கும். ஊழலுக்கு பேரு பாயச்சிறி பிரிவு அப்படிங்கிறார். பாயச்சிறி பிரிவுன்னு ஐயா சொல்றாங்க. புணர்ச்சி இன்பத்தை மிகுவிக்கும். ஊடி இன்பம் நுகர்ந்தால் நொடி கூட்டுறவை அடிக்கடி புணர்தலை விரும்ப மாட்டார்கள். புணர்ந்து கையெறுவதற்கு முன் இன்ப நினைவு கூறுகளை கற்பனையால் எழுப்பிக் கொள்வார்க்கு புணர்ச்சி வலுவுடைத்தாக இருக்கும். ஊடல் காமத்தின் நுண்ணிய நாடி. இந்நாடி துடிப்பு கூடல் என்னும் கலவை மருந்தால் அடங்குவது அப்படின்னு ஐயா சொல்றாங்க.
ஊடா புணர்வால் இன்பம் குறையும், புணரா ஊடலால் அன்பு குறையும். உடரா புணர்வால் இன்பம் குறையும், புணரா ஊடலால் அன்பு குறையும் என்பதுதான் ஐயாவுடைய அடுத்த தெரிப்பு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அந்த கூடலுக்கு பெரிய பயிற்சி தேவையில்லை, கல்வி தேவையில்லை, இயல்பாக நடந்துருமா. கூடல் இருந்து இயல்பாக நடந்துரும். அந்த ஊடருக்கு தான் அறிவு பயிற்சி வேணும், அதுக்கு கல்வி வேணும். அந்த ஊடலுக்கான கல்விகளை இந்தந்த அதிகாரத்தில் தேடுங்க. நிறைய எளிதல், புணர்ச்சி விதும்பல், புலவி நுணுக்கம், ஊடல் உகை என்று ஐயா அதுக்கான சிலபஸ் கொடுக்குறாங்க. இப்ப இந்த குறளை நல்லா இந்த குறளை மைய குறள், ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். முன்னாடியே நான் சொல்லுவது போல் புணர்தல் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு பேச்சு. அப்ப ரெண்டு விஷயத்த நம்ம முன்னாடி இருக்கணும். ஊடல் ஏன் இல்ல உணர்தல், இந்த ரெண்டு இதுதான் நம்ம தரவுகள் தான் முன்னாடி எடுக்கிறோம். ஊடலுங்கிறது பிணக்கம், உணர்தல் பிணக்கம் தெளிதல் என்று கொள்ளலாம். ரெண்டு காதல் இருக்காங்க. ஒண்ணு அறிவுடைய அன்பு காதலராக இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவி இருவரும் ஒருவர் தாமோ அறிவற்றவராக இருந்தா என்ன, இதை எப்படி ஊடலையும் உணர்தலையும் கையாளக்கூடும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அறிவுடைய அன்பு காதலர் ஊடலையும் உணர்தலையும் மனநலமாக மாற்றிடுவாங்க, மனநலமாக மாற்றி விடுவாங்க. அறிவுடைய அன்பு அதை புரிந்து கொண்டு ஊடலையும் உணர்தலையும் புரிந்து கொண்டு தன்னுடைய மனநலமா மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் கணவன் மனைவி இருவருமோ ஒருவர் தாமோ அறிவற்றவராக இருந்தா ஊடல் பம்பாயிரும், உணர்தல் விளங்காமையாயும் அது இன்ப முறிவாக மாறிவிடும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன ஆகுது, இங்க அந்த இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பேர் வீட்டுல சண்டையில சேகரம் சின்ன சின்ன சண்டையில தான் பெரிய பிரிவே வந்துருக்கு நாட்டு இதுல. அப்ப அந்த சின்ன சின்ன செல்ல சண்டைகள் தொடக்கம் ஒரு கூடலுக்கான ஆயத்தம், இந்த ஊடலும் கூடலுக்கான ஆயத்தம் என்று கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டார்கள் என்றால் என்ன பண்றாங்க, அந்த சண்டையை ஆரம்பிச்சு சண்டையை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. சண்டை ஈகோவா மாறி அது பெரிய பிரச்சனையா ஆகிறதா இன்னைக்கு பல அதாவது நிறுத்த காம வாயில் அப்படிம்பா. தொல்காப்பியம் சொல்லுவது இதுதான், நிறுத்த காம வாயில் என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பல மனமுறிவுகளுக்கு காரணம், பல முனிவர்களுக்கு காரணம் இவங்க ஐயாவும் சொல்றது இன்ப முறிவுக்கு வேற யாரமோ காரணம் சொல்றாங்க, அது கிடையாது. இந்த சின்ன சண்டைகள் ஊடல் நிமித்தமாக ஒரு கூடல் வேணும், இன்ப விளைச்சிக்கான கூடல் நிமித்தமாக வரக்கூடிய ஆரம்பிக்க சின்ன சண்டைகள் அதை புரிந்து கொள்ளாமல் பெரும் சண்டையாக உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லறத்துக்கு சிறப்பாக குடும்ப அன்பு வேணும், அதை நடத்தும் அறிவும் வேண்டும், இங்கதான் அறிவு வேலை செய்ய வேண்டும் என்று ஐயா வரையறுக்கிறாங்க. புலவி நுணுக்கம் யாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு ஒர்க் ஷாப்பே எடுக்கிறாங்க வள்ளுவர் மூலமாக. உப்பமேந்திர புலவின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இடத்துல இருக்க குடும்ப செய்தியை பேசக்கூடாது, குடும்ப செய்தியை பேசக்கூடாது. அடுத்தது குடிப்பேச்சு காரணமாக ஒரு சண்டை வந்துச்சுன்னா கருத்து வேற்றுமை வந்துடும். அடுத்ததுக்கு ஊடலுக்கு ஏதாவது காரணம் வந்துச்சுன்னா அந்த காரணம் புணர்ச்சியோட நின்றணும், அதுக்கப்புறம் ரெசிடிவா கொண்டு போகக்கூடாது. அடுத்தது ஊடலுக்கு முன்னாடி பின்னாடி செய்திகளை அதுவும் அந்த நேரத்தோடு நிப்பாட்டிக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. அதோட மறைஞ்சு ஐயா ரொம்ப விரிவாக ஒரு ஒர்க் ஷாப்பையே பயிற்சி கலனை எடுக்கிறாங்க, புலவிக்கான பயிற்சி கலனையை. இதை மேற்கொண்டு இந்த காதல் நூலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐயாவுடைய 2 சிறந்த நூல்கள் உண்டு. தமிழ் கான்செப்ட் ஆஃப் லவ், அது ஆங்கிலத்தில் ஐயாவுடைய தீசிஸ், அதான் தமிழ் காதல் என்று அருமையான உளவியல் சார்ந்த அகத்திணை நூல். இந்த நூலை நான் பரிந்துரைக்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் படித்தால் இதனுடைய விரிவுகள் இன்னும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன். இப்ப நான் இதை தாண்டி ஒரு கேள்வி வைக்கிறேன். ஐயா உட்பட விமர்சன பார்வையில் வைக்கல, எல்லாருமே ஊடல் புலவி துணி எல்லாத்தையும் ஒன்னாவே ஆக்கிடுறாங்க, எல்லா உரையாசிரியர். கண்டிப்பாக கிடையாது. வள்ளுவரை நோக்குங்கால் ஊடல் என்பது வேறு, எல்லாம் ஒருதான், மெல்லிய கோடு உண்டு. புலவி என்பது வேறு, துணி என்பது வேறு. ஏனென்றால் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, புலத்தல் புலவி என்பது புல்லுதல். வள்ளுவர் குரலை பாத்தீங்கன்னா புலத்தல் புல்லுதல்ல முடிப்பாரு, ஊடலை கூடல்ல முடிப்பார். பல குரல்களில் புலவி என்ற ஊடல் ரெண்டையுமே ஒரே இடத்துல
ஒரே இடத்துல ஒரே ஒரே குரல்ல இருக்கு. ஊடலில் தோன்றும் சிறு துணி அப்படிம்பார். இன்னொரு நான் என்ன அதுல நோக்கிறேன்னா, முழுசா நான் அதை தனியா பேசணும்னா தனியாக ஒரு சொற்பொழிவா மாறி இருக்கும். புலவி என்பது பொருட்களுக்கும் புலவியில வந்து பிசிக்கலா எழுத்தாப்புல இருக்கணும் அவசியம் கிடையாது, கற்பனையே போதும். அதுக்காக நெஞ்சோடு புலத்தெலும்பார், நெஞ்சோடு ஊடல்னு சொல்ல மாட்டார், நெஞ்சோடு புலத்தெலும்பார். சோ புலவி என்ன என்றால், எல்லா உரையாசிரியரும் பல நூல்கள் எல்லாமே இது மூணையும் ஒன்றாக ஆக்கி விட்டார்கள். அது இல்ல, இந்த அவையிற்கு முன்னாடி வைக்கிறதுக்கு வேறுபாடு காண வேண்டியது நம்மளுடைய முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் நாம் குடும்ப நலனையும் குடும்ப ஒற்றுமையை பேணுவதற்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் தனித்தனியாக தான் சொல்லியிருக்கா என்பது என்னால் 90% சொல்ல முடிகிறது. அதை தனியாக இன்னொரு சொற்பொழிவில் நான் சொல்கிறேன். எப்படி எடுத்துக்கலாம் என்றால், ஊடலோ புலவியோ சிறுதுணியோ அது எண்ணத்தால் பிரிவு, பிரிவு என்பது இடத்தால் பிரிவு. எல்லாமே புணர்ச்சி இன்பத்தில், காமம் தாய்ந்த புணர்ச்சி இன்பத்தில். அந்த புணர்ச்சி இன்பம் உள்ளுதலாகவே முடியலாம், இல்ல கூடலாகவும் முடியலாம். அது போக பல கற்பனைகளை வள்ளுவர், பல பண்புகள், இதெல்லாம் பண்புகள் இதுல போட்டு விடுறாரு. இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் பேசணும்னா எனக்கு 1 மணி நேரம் வேணும். அது இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் பேசுறேன். குடி, இப்ப அம்மா சொன்னாங்க, இப்ப பிரச்சனை வருது, குடும்ப பிரச்சனைக்கா. ஏன் நான் இதை முக்கியமா பேசுறேன்னா, குடும்ப பிரச்சனைகளை வரக்கூடாது. குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஆற்றல் உடையவராக இருக்கணும்னு வச்சுக்கோ. ஒருத்தர் ஆற்றல் உடையவராக இருந்தால் குடிக்கடன் அவரையே சேரும். அமரகத்து வன்கண்ணார் போல தமரகத்து மாற்றுவார் மேற்றே பொறை. இதுல 2 பேருமே அறிவும் திறமும் உடையவராக இருக்கலாம். இருந்தால் அவங்க வந்து குடும்ப சுமையும் தாங்கிக் கொள்வார்கள், சமூகத்தின் கொடிய வழக்கு முதல் இடிகளையும் தாங்கிக் கொள்வார்கள். இதில் யாராவது ஒருவர் உடலாலோ பண்பாலோ அறிவாலோ குறைப்பட்டாலோ தவறிழைத்தாலோ பிழைப்பட்டாலோ இல்ல குற்றப்பட்டாலோ மற்றொருவர் என்ன செய்யணும், மற்றவர் என்ன செய்யறாங்க, என்ன செய்யணும். இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து தன்னலமாக பயன் கொள்ளக்கூடாது. அதனை குறையோ தவறையோ பிழையோ தன்னலமாக பயன் கொள்ளக்கூடாது. ஊரறிய பிற வீடறிய உய்த்துக் கொண்டு புறந்தூற்றி தெரியக்கூடாது. 2. நிரப்பும் குணப்பெருக்கு, அவருடைய குற்றத்தை நிரப்பும் குணப்பெருக்கு மற்றவருக்கு வேண்டும். ஈடு செய்யும் அறிவு பெருக்கு வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அன்பால் இடித்து அவரை நிறுத்தல் வேண்டும். இதான் கலில் கிப்ரான் சொல்றார். கலில் கிப்ரான் சொல்லுவது இதேதான். Don't drink the cup from the same cup, fill each other's cup அப்படின்பார். அந்த இடித்து அவரை நிறுத்தினா இன்னொருத்தர் குறைப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை திருந்துறது அவங்க கடமை. இவ்வளவு தூரம் அவர் பண்றப்ப குற்றத்தை நிரப்பி குணப்பெருக்கு பண்ணி ஈடு செய்து அறிவிப்பெருக்கு பண்ணி பொறுத்து கொண்டு அவரை அன்பால் இடித்து வரைத்து நிறுத்தி வைக்கிற பொழுது மற்றொருவர் அதனால் திருந்த வேண்டும். ஐயாவுடைய சொல் ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னலமாக பயன் கொள்ளுதல் அறவும் ஆகாது, திருந்துவது அறமாகும் அப்படின்னு. அதாவது தன்னலமா அறவும் ஆகாதான், திருந்துவது வந்து அறமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லால் வாழ்க்கை துணைநலம். அவருடைய மனைவியை பத்தி ஐயா வந்து ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புறேன். ஐயாவுடைய முதல் நூல் 1947 வந்து நாடக நூல் வந்து மனைவியின் உரிமை என்ற நூல் என்பதை ஒரு தெரிவிக்க விரும்புகிறேன். அவங்க சொல்றாங்க, என்னுடைய கஷ்டத்துல என் மனைவி இல்லைன்னா நான் இருந்திருக்கவே முடியாது. நான் பல துணிவுகள் பல செயல்பாடுகள், என் பண வறுமை இருந்தப்ப உங்க எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்த என் மனைவிதான். மனைவியை மிக மிக இதுவாக தன் மனைவியை சொல்கிறார். அவர் பேர் அம்மா ஏகமையாட்சி என்பவர்கள். மக்களுக்கு எப்படி பெரியோர் துணையோ மாணாக்கருக்கு ஆசான் துணையோ ஆணுக்கு பெண் துணை, அதான் வாழ்க்கை துணை என்று சொல்கிறார்கள். பிள்ளை பேச்சு நம்மளுக்கு ஐயா சொல்றாங்க, ஒவ்வொரு கேள்வி இன்பம் காட்சி ஊனியம், அதாவது மெய்த்தீண்டல் வந்து மெய்யின்பமா ஊற்றின்பம், சொல் கேட்டல் கேள்வி இன்பம், சிறுகை அளவியக்குள் வந்து காட்சி கடந்த ஊன் இன்பம். ஆனா நீடித்த இன்பம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால், தம்மக்கள் தம்மின் அறிவுடைமை மாநிலத்து மண்ணியிருக்கலாம் இனிதிருக்கே, அதுதான் இதெல்லாம் சிறு பொழுது இன்பம், இதுதான் நீடித்த இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு உளவியலை வைக்கிறாங்க. தம்மக்களா இருக்கட்டும், சிறுகால தம்மக்கள் சொல் கேளாதவர் அப்படிங்கிறாங்க. அதுல எவ்வளவு உளவியல் பாருங்க. ஐயாவை எடுத்து சொல்றது என்னன்னா, இப்ப இருக்கு, என்னதான் இருந்தாலும் அடுத்த ஒரு குழந்தைய வந்து குழப்பி கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம், ஒரு அருவருப்பு இருக்கதான் செய்யும்.
தம் மக்கள் தான் இருந்தாங்க. அதே நேரத்துல சிறுகை அளவிய கொள், இது நான் சொல்றது. இப்ப நான் போய் எங்க அப்பா ஊட்டி கொடுத்தேன்னு வச்சுங்க, எங்க அப்பா குழப்பி கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அது தம் மக்களாவும் இருக்கணும், சிறுகையாவும் இருக்கணும் அப்படின்னு நான் இதை சொல்ல விரும்புறேன். அப்புறம் ஐயா சொல்ற ஒரு ரெண்டு விஷயம் வந்து, குழந்தை வள்ளுவம் மக்களின் அறிவாக்கமே பெற்று வளர்ப்பு நோக்கமா இருக்கும். இப்ப இன்னொரு கேள்வி முன் வைக்கிறார் ஐயா. அப்ப குழந்தை பேர் இல்லாதவங்க என்ன, அவங்களை அப்படியே விட்டுலாமா? கிடையாது. அதுக்கு சொல்றாரு, அதுக்கு பேர் குடி வள்ளுவம், வேளாண்மை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்து போவதற்கு நீ வேற மற்ற உயிர்களை நல்லது செய்கை, வேற அதுதான் வேளாண்மை. பிற உயிருக்கு நல்லது செய்யறியா, அதை அந்த உயிரை பிறந்து செயல்படுறியா, அது குடும்ப நோக்கம், அதுவும் குடும்ப நோக்கம் தான், அதுதான் குடி வள்ளுவம் அப்படிங்கிறாங்க. இதை ஏன் ஐயா அப்படி குறிப்பா எழுதியிருப்பாங்க நான் பாக்குறேன். என்னன்னா, ஐயாவுடைய அண்ணன் பேரு வாசுப திருப்பதி செட்டியார், அவர் பேர் திருப்பதி, அவர் பேர் எனக்கு வச்சிருக்கிறாங்க. அவருக்கு பிள்ளை பேரு கிடையாது. தன் தம்பி தங்கைகளை, அவங்க பேரம்பேட்டி பிள்ளைகளை தன் பிள்ளையாக வளர்த்து பல எல்லாரையும் இன்னைக்கு நாங்களாம் மேம்பட்டிருக்கோம்னா இந்த ஐயாவுக்கு அந்த பெருமை சேரும். மாணிக்கனாரும் இந்த வள்ளுவத்துடைய குரலோட இதுவே அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் குல முதல்வன் இல்லாமல் ஏற்ற மகன் இந்த ஐயாவுக்கு தான் அவங்க இந்த வள்ளுவம் நூலையே வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இவங்க இதை நினைச்சுதான் ஐயா வந்து குழந்தை பெற்றுக்கொண்டு அவசியம் கிடையாது, அதனால் மற்ற தன் சார்ந்த குடிகளை நல்லபடியா பேண்டது அதுவே குடி வள்ளுவம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அந்த படத்தை போட நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவுக்காக பல குடும்ப உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து இவருக்கு விழா எடுத்தோம். இந்த ஐயாவுக்கு விழா எடுத்தோம் எல்லாருமே, அவருடைய நூற்றாண்டு விழாவுக்காக. உறவு அம்மா சொல்லிட்டாங்க. இங்க நான் ஒரு இடத்த மட்டும் சொல்றேன், நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எல்லாரையும் இந்த இது பார்க்க விரும்ப, முன்னாடியே சொன்ன கனெக்டட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. உலகத்தோடு நம்ம வந்து எப்பவுமே ஒரு வகையில சுற்றுப்புறலோட ஏதோ ஒரு வகையில நம்ம கலந்து இதுதான் இருக்கிறோம். அதாவது அவங்களுடைய தொடர்புல தான் இருக்கிறோம். அது அக்னிணை பொருளாகவும் இருக்கலாம், உயர்திணை பொருளாகவும் இருக்கலாம். ஆனா எந்தவித சார்பு இல்லாம எவனுமே இருக்க முடியாது. அது எப்படி இருக்குங்கிறது, எவ்வளவு உலக ரீதியா இருக்குங்கிறத இந்த வெப்சீரிஸை நான் நான் வந்து பரிந்துரைக்கிறேன். அது மாதிரிதான் அந்த உறவும் அதே மாதிரிதான் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு குடி தொடர்பை நடத்தி 5 குடியாக்கி அந்த அவங்க தாத்தா பாட்டி, அவங்களுடைய படம் நான் சும்மா பட்டுக்கா போடுறேன். இவங்க தான் அவங்க தாத்தா பாட்டி, அவங்க எடுத்து வளர்த்தவங்க 5 பிள்ளைகளை. இந்த படத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு, இந்த அளவுடைய சொல்றீங்க அந்த ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இன்னைக்கு WHO என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெல்த் இஸ் a ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். இதுதான் பிசிக்கல் வெல்பீயிங் மட்டும் கிடையாது, மென்டல் சோசியல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியம். அதற்கான முக்கியமான நம்மளுடைய விடுமை என்னென்றால் அளவலாவு தான். அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீரினதற்று உலகத்தை தன் குடும்பமாகவும் தன் குடும்பத்தை சிற்றுலகமாகவும் உலகத்தை பெருங்குடும்பம் என்னும் வாழ்வியல் தான் வள்ளுவம் அப்படின்னு முடிச்சுட்டு, சும்மா நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த ஐயா வந்து இது வேண்டாம், இது நம்மளுடைய ஜோதிஷம் வேண்டாம்னு. ஐயாவுக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, ஆயுத பூஜை அன்னைக்கு கலைஞர் விழான்னு சொல்லி 2 நாள் வந்து எல்லாம் மடி விழாவை மாத்தி எதுவுமே செய்யாம வச்சிடுறாங்க. வச்சுட்டு அது அன்னைக்கு செய்ய வேண்டிய ஆழ்வினைக்குரிய விழாவை, கற்றற்குரிய விழாவை பேதை விழாவாக மாநிலம் திருவுணர்ச்சி வந்துருச்சு, அதை வந்து வச்சு கிடந்துடலாம்னு சொல்றாங்க. இதை பாக்குறப்ப ஒரு சினிமா காட்சி ஞாபகம் வந்தது. ஆக்சுவலா எனக்கு திறந்தாருன்னா 1330 குரல் பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ண. அத பண்ணாத பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டான்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்புட்டி, தூள் ஆயுதம், பிக்சாத்து, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தான் ஆயுதம். அவங்க தான் ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு மயிலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி, இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? இந்த சும்மா அதான் இன்றும் பொருந்தும். ஏனென்றால் ஐயா அதை கண்டிக்கிறாங்க, அப்படி பண்ணாதீங்க, அன்னைக்கு செயல் விழா, அன்னைக்கு போய் புத்தகத்தெல்லாம் வச்சு கும்பிட்டு நிக்காதீங்கன்னு சொல்றத சும்மா இன்னைக்கு நகைச்சுவைக்கா சேர்ந்து போட்டேன். ஐயா சொல்றது வந்து, வள்ளுவர் மக்கள் வாழ்வில் குரல் கண்டார், மக்கள் அவர் குரல் வாழ்வு காண்பாராக. நாம் காணும் அறிவு நலவெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சேர வேண்டும் என்று முடிக்கிறார்.
நன்றி. நன்றி. நன்றி டாக்டர் திருப்பதி அவர்களே. மிக அருமையான உரையாக அமைந்திருந்தது. அருமையான பிரசன்டேஷன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. குடும்ப துறவுல துவங்குனீங்க, எடுத்ததும் துறவுக்கு ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைச்சேன். அதுல இருந்து குடும்பத்துக்கு வந்தீங்க, குடும்பத்துல இருந்து ஊழல் இதெல்லாம் வந்தீங்க. அதுலயும் குறிப்பா பாலியல் கல்வி மேல ஒரு புது வெளிச்சமே பாய்ச்சினீங்க. ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப அருமையான உரை. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தனி உரையாவே கேட்கலாம். இந்த மொத்த தலைப்பையுமே இன்னொரு 1 மணி நேரம் கூட அதிகமா கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமா இருந்தது. ஆனா இருக்கிறது மிக குறைவான நேரம். நமக்கு இருக்கக்கூடியது அநேகமா நம்ம மணி 8 மணிக்கே வந்துட்டோம். ஆனா அதனால நமக்கு சிஆர் ஐயாவுடைய அனுமதியோட ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் நீட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயா. கூட்டத்தை 10 நிமிடங்கள் வைத்துக்கலாம். நண்பர்கள் இந்த உரை சார்ந்த கேள்விகள் பதில்கள் அதோட நிறுத்திக்கிட்டாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மா கூட, டாக்டர் அம்மா கூட 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. கணவன் ஆண் பெண் ஒப்பீடு அப்படின்னு சொல்லி, புகுந்த வீட்டுக்கு போற பெண்ணுக்கு மட்டும் ஏன் அறிவுரைன்னு கேட்டாங்க. அது இவ்வளவு ஆணுக்கு ஏன் அறிவுரை கொடுக்கலன்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் அவங்க கேட்டதனுடைய அர்த்தம். ஆனா அவங்க போய் இல்லத்தரசி ஆயிடுறாங்கம்மா, வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா இல்லத்தரசி ஆறது அவங்க தானே, இல்லாள் அவங்க தானே, இல்லான்னு கிடையாது இல்லையா? மூவாவே சொன்னார், இல்லான்னு கிடையாது, இல்லால் தான் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. யாராவது கையை உயர்த்துபவர்கள்? தகடூர் சம்பத் ஐயா. ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சுப திருப்பதி ஐயா, நீங்க உங்களுடைய வழிமுறையிலேயே சொல்லுங்க. எனக்கு இருக்கிற இடையூறை நான் சொன்னேன். ஆனா கடந்த நிகழ்வை விட இந்த நிகழ்வுல கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டுக்கிட்டேன். அதனால உங்களுடைய இதுல ஒன்றும் குறை சொல்லலாம் விரும்பல. இதை பற்றி பேசுவதற்காக தான் உங்களுடைய என்ன நான் கேட்டிருந்தேன். இப்பதான் பார்த்தேன். திருப்பி பேசலாம். அடுத்தது மருத்துவர் சத்யபிரபா அவர்களுடைய உரை மிக ஈர்க்கத்தக்கதாக இருந்தது. அதாவது கருத்து வளம் மட்டுமல்ல, குரல் வளமும் நிறைந்தது. அதாவது கேட்பார் பிணிக்கும் தகையவாய் அமைதல் அப்படின்னு குரல்ல சொல்லப்பட்டதற்கு ஏற்ப அந்த குரல் வளம் இருந்தது. குரல் வளமும் இருக்கு. எடுத்து சொன்ன செய்திகள்ல குரல் வளமும் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. 2 செய்தி. அதாவது நீங்க சொன்னதுல துவக்கத்துல சொன்னீங்க, என்னுடைய மகள், அதாவது 7 வயது மகளை 7வது படிக்கும் மகள், ஆங்கிலமே கலக்காம நாங்க பேச போறோம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல முயற்சி. அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு முயற்சி வர்றது நல்லதுதான். நம்ம அந்த வகையில ஆங்கிலத்தை மட்டுமல்ல, தமிழ் என்று மயக்கத்தை தரக்கூடிய பிறமொழி சொற்களையும் நமக்கு நீங்க கூட எடுத்து சொல்லும் போது வார்த்தை அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறீங்க. அது வார்த்தைங்கிறது தமிழ் அல்ல, சொல் அப்படிங்கிறது தான் தமிழ். வார்த்தா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் தான் வார்த்தைன்னு நம்ம பேசுறோம். அது மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசதான் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு சுட்டி காட்டுறது தான். அதுக்கப்புறமா அதாவது ஒரு வீட்டுக்கு வாழ போற பெண்ணுக்கு தான் அறிவுரையை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. அது பொதுவாகவே எல்லா இலக்கியங்களும் அதைதான் சொல்லும். அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார். ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த இடத்துல பாருங்க. என் தந்தை, அவர் ஒரு பெரிய ஆசிரியரோ பெரிய புலவரோ எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு திருமணமான 15 நாளில் என்னை தனியாக அழைத்து, பார்ப்பா, இந்த வீட்டுல உனக்கு நானு, உங்க அம்மா, உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இருக்கிறோம். ஆனா அந்த பெண்ணுக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லை. அதனால அந்த உன்னுடைய மனைவிக்கு நீதான் எல்லாமே. அந்த பெண்ணுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீதான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு எனக்கு அறிவுரை சொன்னாரு. அந்த இதை நான் என்னுடைய இந்த 42 ஆண்டு கால வாழ்க்கையில நான் கடைபிடிச்சுக்கிட்டு பார்த்தேன். அதனால இருக்காங்க இந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்லாமல்லாம் இருக்க மாட்டாங்க. மூவா அவர்கள் கல்லோ காவியம் நாவல்ல அதெல்லாம் சுட்டி காட்டுவார். படிச்சும் பயன் இல்லை அப்படின்னு தன்னுடைய மகன் அருளப்பட அப்படின்னு அந்த கதைவர் சொல்லுவாரு. நல்ல சிறந்த உரை. நிறைய பேசினா நேரம் இல்லை. ஆனா இந்த நேரம் இல்லைன்னு கொஞ்சம் விலங்கு போடுறது மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன 8 மணிங்கிறது 9 மணி வரைக்கும் பேசினா என்ன ஆயிட போகுது? எல்லாமே எல்லாம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இருக்கிறோம். அம்மா உங்களை சொல்லல, சத்யபிரபாமா உங்களை சொல்லல, நாங்க சொல்றோம். அதனால காலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாமே, 9 மணி வரைக்கும் பேசலாமே, என்ன ஒரு குறை சொல்லுங்க. நல்லது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பேசுவோம். நன்றி ஐயா, நன்றி. ஒருவேளை கூட்டத்தை இன்னும் சற்று முன்னவே துவக்குவது சரியாக இருக்குமா என்னமோ தெரியவில்லை. நம்ம அதை பற்றி கூட ஆலோசிக்கலாம். இதுதான் சரியான நேரம். 6:30 மணிக்கு தூங்கணும்னா 8:30 மணி, அதிகப்படியா 8:30 மணி, 9 மணி வரைக்கும் கூட இருக்கலாம். நம்ம பொறுத்துதான். அது ஒவ்வொருடைய உடல்நிலை ஒவ்வொரு விதமா இருக்கும். ஏன்னா மருந்துகள் உரிய நேரத்துல மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஆனா
6:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லது. சரி, ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி. பாலு கை உயர்த்திருந்தீங்க, சொல்லுங்க பாலு. அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் திருமதி சத்யபிரபா தங்கமணி அவர்களுடைய உரை வந்து மிக 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 சிறப்பாக இருந்தது. இது மற்றவங்க கேட்டா வந்து பேராசிரியர் உரைன்னு தான் சொல்லுவாங்க, மருத்துவர் உரைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. வீட்டுல கேட்கும் போது கேட்டது இது பேராசிரியர் உரையானே கேட்டுட்டாங்க. அவங்க வந்து மருத்துவர் தான். அவங்க வந்து ஆனாலும் வந்து தமிழ்ல வந்து ஆழ்ந்த ஆர்வம் 1330 குறளைய வந்து திருவள்ளுவர் சிலை நிறுவன அன்றைக்கு சொல்லி முதல்வர்கிட்ட பரிசு வாங்கினவங்க, நம்மளோட மிக்கவங்க. உங்களோட சிறப்பு உங்களுடைய உரை ரொம்ப மிக சிறப்பா இருந்ததுங்கம்மா. அடுத்தது மருத்துவர் சுப திருப்பதி ஐயாவுடைய உரை வந்து அது வந்து ஒரு டிசெக்ஷன் மாதிரி இருந்ததுங்க, ஒரு டிசெக்ஷன் மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. இவங்க வந்து மருத்துவர் சத்யபிரபா அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அவைக்கு. அதாவது குடும்பத்தினுடைய இதை வந்து நலனை பேணாதவங்க, அதாவது வந்து இது பண்றவங்கள வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது கேட்டாங்க. நம்ம அதுல அவங்க ஐயா வந்து ஒத்துக்கணும், அவங்கள திருத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க மருத்துவர்ன்றதுனால வந்து ஒரு கெட்டுப்போன பகுதியா இருந்தா அதை வெட்டி எரிஞ்சிடுவாங்க, சர்ஜிக்கல் அப்படின்றதும் வந்து இது இருந்தாலும், திருவள்ளுவர் வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல், அது வந்து கெட்டுப்போன பகுதி. ஆனா இவங்க வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ, அதனால வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல்ன்ற எனக்கு குரல் வந்து சட்டுன்னு ஒரு நினைவுக்கு வந்தது. அதனால வந்து அதுவும் இருக்குமோ, அந்த அவங்க திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது மருத்துவர் சுப திருப்பதி ஐயாக்கு ஒரு சின்ன கேள்வி. இதுல சோதிடம் பத்தி வந்து முதலமைச்சர் ஐயா சொன்ன கருத்துக்கள் வந்து இருந்தது. அந்த கருத்துக்களை வந்து அந்த குடும்பத்தினர் எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. அது வந்து எப்படி வேணா இருக்கலாம், இப்ப அது தெரிஞ்சுக்க அது வந்து அந்த கருத்து எப்படின்றது. ரெண்டாவது வந்து தங்களோட மருத்துவர் சுப திருப்பதி ஐயா வாழ்க்கையில வந்து அந்த கருத்தை எப்படி பின்பற்றுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் எனக்கு ஆர்வமா இருக்கு. இது மருத்துவர் சுப திருப்பதி ஐயாக்கு. இடைச்சலாக இன்னும் ஒரே ஒரு செய்தி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து இருக்கின்ற பொறியாளர் திரு கதிரவனுடைய புத்தகம் வந்து ஒண்ணு சேர்ந்தது. இந்த நிகழ்ச்சி மூலம் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன். யாம் துஞ்சலமேன்னு ஒரு அருமையான கட்டுரைங்க, 35 ஒரு 15 46 இது இருக்கு கட்டுரைகள். மிக மிக சிறப்பான புத்தகம், அதை எல்லாரும் வாசிக்கணும் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலம் வந்து அவருக்கு ஒரு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தது மிக்க நன்றி. கேட்ட கேள்விக்கு பதில் பேசலாமா? எங்கள் வீட்டில் வந்து ஜோதிடம் பார்ப்பதில்லை, திருமணத்துக்கு ஜோதிடம் பார்ப்பதில்லை ஐயா, பார்ப்பதில்லை. நான் முடிக்கல பார்ப்பதில்லை. ஆனா ஒரு திருமணம் உறவு ஒரு ஏற்படுத்தும் பொழுது பெண் வீட்டார் கேட்கிறாங்கன்னு வச்சு, எனக்கு நடந்ததே சொல்லு, நாங்கள் பார்ப்பதில்லை தெளிவாக, ஆனால் பெண் வீட்டார் கேட்கிறார்கள். அப்ப நம்ம அந்த நேரத்துல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ப்பதில்லை யாரும் கேட்பதும் இல்லை, ஆனால் கேட்டால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, இது யதார்த்த நிலையை நான் முன்வைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நான் இதுல சும்மா கேட்டதுனால பதிவிடுறேன். நம்ம ஊர்ல எப்பவுமே என்ன அப்படின்னா, இப்ப வரதட்சணைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வேண்டாம் என்று சொன்னால் குறை இருக்குமோ என்று கமூசம். நம்மளுக்கு வரதட்சணை வேண்டாம் நான் டிக்ளேர் பண்ணேன்னா இது வந்து சமூகம். ஆனா எங்க நிலைப்பாடு தெளிவா அதுதான். ஆனா வந்து நான் சொல்றப்ப வரதட்சணை வேண்டாம்னு சொல்றப்ப என்ன ஒரு சந்தேகம் வருது, என் மனைவியே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, டாக்டரா இருக்கிறாங்க, இந்த குடும்பத்துல வந்திருக்கிறாங்க, நியூரோசைட்டி படிக்கிறாங்க, ஆனா வரதட்சணை வேண்டாங்கிறாங்க, வேற ஏதோ குறை இருக்குமோ அப்படின்னு ஐயம் ஏற்பட்டுச்சு. நடந்தது சொல்லிடுறேன். சில ஐயம் ஏற்பட்டு சரி இதனால வம்பா போச்சு, நான் பேசல. திருமணம் முடிந்து எல்லாரும் வரதட்சணைக்கு செக்கு கொடுப்பாங்கல்ல, கொடுக்கும் பொழுது திருமணம் முடிந்ததுக்கு பிறகு நான் அப்பொழுது எழுந்து விட்டேன், இது வந்து அப்பா மகளுக்கு கொடுப்பது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ எவ்வளவு என்பது எனக்கு தெரியாதுன்னு நான் அந்த இடத்தில் நான் கொஞ்சம் என்ன, நானும் வாழ்ந்தாகணும்ல, நான் வந்து கொள்கைக்கு அப்படி இருந்துகிட்டு பிரகடனப்படுத்தி இருக்கிற அவசியம். அதாவது ஒள்ளும் வாயெல்லாம் செய்ய நம்ம வந்து நம்மளுடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாங்கிறத ரெண்டாவது. ஆனா உறுதியாக ஜோதிடம் என்பதை எந்த காரியத்தையும் பார்ப்பதில்லை. அதே போல மருத்துவராக இருக்கும் பொழுது நோயுற்றோர் இருக்காங்கல்ல,
அறுவை சிகிச்சை இந்த நேரத்துல பண்ணுங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க, சார் அறுவை சிகிச்சை இந்த நேரத்தை தொடங்குங்க. எனக்கு அதுல வந்து பெரிய இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்களுடைய இதுக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். கண்டிப்பாக அவசர சிகிச்சை என்றால் வேறு, ஒரு எலக்டிவா ஒரு ஆபரேஷன் திட்டமிட்டு பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைகள் இருக்கலாம், அந்த நேரத்துல பண்ணணும் நம்பிக்கைகள் இருக்கலாம். அந்த நம்பிக்கைகள் நான் குறுக்கிடுவது. அவங்க வந்து இந்த நேரத்துல பண்றாங்கன்னா நான் ஓரளவுக்கு உடன்பட்டு தான் செல்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு நோயுற்றவருக்கு உடல்நலத்தை விட அவங்களுக்கு மனநலமும் முக்கியம். அவங்க மனம் அதில் இருக்கு தோய்ந்து இருக்கும் பொழுது அதையும் பண்ண வேண்டிய மருத்துவராக அந்த கடனாக நான் பார்க்கிறேன். இதுதான் மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நல்ல உதாரணங்கள், நல்ல எடுத்துக்காட்டல், வாழ்க்கையில நடக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு இல்லத்திலுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மாதிரி சமாச்சாரங்களை எடுத்து சொன்னீங்க. நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் கண்ணப்பன், திரு கண்ணப்பன், பாமர் லாரி ஃபேம் ரைட், சரிங்களா? ஆமா, கையெழுத்திருந்தீங்க. வாங்க சார். டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல வாசுப்ப மாணிக்கத்தோட நூல்ல படிச்சதே வள்ளுவம் தான். ஒரு ரொம்ப அருமையான நூலு. அம்மா மருத்துவர் அம்மா ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது அவங்க பேசினது, நான் வள்ளுவம் வந்து குறைஞ்சபட்சம் மெய்யாவே ஒரு 10 முறை படிச்சிருப்பேன் அந்த நூலை. அந்த வாசுப மாணிக்கனாரோட மொழி நடை, அதுல உள்ள கருத்து செறிவு, பிளஸ் நான் வந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில படிச்சவங்க கண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூல். அதனால அவங்க அம்மா பேசுறப்ப எனக்கு வந்து பல முறை படிச்சதுனால ஒரு படத்தை பல தடவை பார்த்தா எப்படியும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. மருத்துவர் திருப்பதி வந்து ரொம்ப டெப்தா ரொம்ப ஆழமா போறாங்கங்கிறது எனக்கு அவங்க கொடுத்த அந்த பிரசன்டேஷனை பாக்குறப்ப நான் ரொம்ப ரொம்ப டெப்தா போறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறது அந்த உரையெல்லாம். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் இங்க சொல்ல விரும்புறது. எப்படி ஒரு மூல நூல் படைப்பா வந்து வள்ளுவம்ங்கிறத திருவள்ளுவர் எழுதினாரு, அதுக்கு காலத்தால நிலைச்சு நிற்கக்கூடிய உரை நூலா வந்து எத்தனை உரை வந்தாலும், பல பேர் உரை எழுதினாலும் பரிமேல் அழகர் உரை வந்து என்றுமே நின்று நிலைக்கக்கூடிய உரை. அதே மாதிரி திருக்குறள் சார்ந்த திறனாய்வு நூல்கள் பல நூல்கள் நான் வச்சிருக்கேன். தேப்போமியில இருந்து, மூவால இருந்து, திருவிக்கால இருந்து, இறையன்புல இருந்து, இன்னும் நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பாவாணர், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட உரைநூல்கள் வந்து திருக்குறள் உரைநூல்களே உரைநூல்ங்கிறத விட திறனாய்வு நூல்கள். உரைநூல் வந்து நிறைய இருக்கு, அதுக்கு ஆயிரக்கணக்கான உரைகள் இருக்கு. திறனாய்வு நூல்களே நான் நிறைய தேடி சேகரித்து வச்சிருக்கேன். ஆனால் எத்தனை விதமான திறனாய்வு நூல்கள் வந்தாலும் வாசுப மாணிக்கத்தினுடைய வள்ளுவம்ங்கிறது எப்படி திருக்குறள் வந்து திருவள்ளுவரோ உரைக்கு பரிமேல் அழகரோ, இந்த ஒரு திருக்குறள் திறனாய்வை பொறுத்த வரையில இப்ப மூவாவ தேப்போமி எல்லாம் நம்ம வேற வேற இதுல ஓவ செய்தி அந்த மாதிரி வேற வேற நூல்களுக்கு நம்ம சொல்லலாம் இன்னமும். ஆனா இந்த திருக்குறள் திறனாய்வுக்கு வாசுப மாணிக்கத்தோட வள்ளுவத்தை மிஞ்சிய ஒரு நூல் 2024 இன்று வரை நான் அறிந்தவரை, நான் படித்தவரை, இன்னைக்கு வரை எழுதல. இனிமே யாரும் எழுதுவாங்களாங்கிறது தெரியல, அது காலத்தினுடையது. ஆக சிறந்த திறனாய்வு நூல் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதுலயும் மருத்துவர் திருப்பதி ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட இதை கொடுக்கறதுங்கிறது வந்து இப்ப இது வந்து அண்ணனுக்கு வந்து இந்த நூலை இன்னமும் ரொம்ப ஆழங்கால் பட்டு படிக்க ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருச்சு. எல்லாருக்குமே நன்றி. நான் இப்பதான் இதுல கலந்துக்கிறேன். கிட்டத்தட்ட 7-8 வாரம் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நல்ல தலைப்பா இருந்ததுனால கலந்துக்கினேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. திறனாய்வு என்றாலே வாசுப மாணிக்கம் அவர்களின் திருவனாய்வு தான் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாம நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ராமநாதன் முத்தப்பன் ஒரு நிமிஷம் ஐயா, சுருக்கமா. நிச்சயமா. மருத்துவர் அம்மாவுடைய உரை ரொம்ப சிறப்பா டிட்பிட்ஸ் மாதிரி சின்ன சின்ன செய்திகளை, கண்ணதாசன் தொடாத துறைகளே இல்லை, கண்ணதாசன் தொடாதது துறையே இல்லை அப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகா, விடியல் என்பது விடியும் போது அல்ல, நாம் விழித்துக் கொள்ளும் போது அப்படின்லாம் சின்ன சின்ன நுட்பமான செய்திகளை, ரசிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது உரை. அதுக்கப்புறம் திருப்பதி மருத்துவர் அவங்க வந்து இந்த எண்ணத்தால் பிரிவு, இடத்தால் பிரிவு அப்படின்னு அந்த ஒரு 2 விஷயத்த சொன்னாங்க. இது ரொம்ப சிம்பிளா வந்து அவங்களுக்கு இந்த எண்ணத்தால் பிரிவை வந்து சோ நியர் அண்ட் எட் சோ ஃபார் அப்படின்பா. எண்ணத்தால பிரிஞ்சிருக்கு, அதாவது நெருக்கத்தால ஒன்னா இருக்காங்க, ஆனா எண்ணத்தால பிரிஞ்சிருக்காங்கன்னா சோ நியர் அண்ட் எட் சோ ஃபார்ன்னு சொல்லுவாங்க. இடத்தால் பிரிவை வந்து சோ ஃபார், ஆனா எண்ணத்தால ஒன்றிணைந்து இருந்தாங்கன்னா அண்ட் எட் சோ நியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அது 2ஐயும் இணைத்து பார்க்கிற ஒரு
அத கலீல் கிப்ரான் ரொம்ப அழகா வந்து இந்த when he talks about marriage, கலீல் கிப்ரான் போட்டாரு, ஆனா அதை பத்தி சொல்லலன்னு நினைக்கிறேன். let there be spaces in your togetherness ஒரு வரியில ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இது எப்படி இருக்கணும்னா let there be spaces in your togetherness, நெருக்கத்தில் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும், அந்த இடைவெளியை கொடுக்கணும். அதாவது உடனிருந்து பிரிவு துன்பம் அது மாதிரி இடையீடு செய்து கொள்வர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடையீடு அதை கூட நம்ம let there be spaces in your togetherness ஓட பார்க்கலாம். இந்த அளவலாவுதல் அத ஒரு முக்கியமான விஷயமா சொன்னாங்க. அது இந்த ரொசேட்டோ எஃபெக்ட்னு சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்லுது. அமெரிக்காவில் வந்து இந்த ரொசேட்டோ எஃபெக்ட்னு அந்த ஊர்ல வந்து ஏன் ஹார்ட் டிசீஸே ரொம்ப பேருக்கு இல்லை அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் அளவலாவி கொண்டே இருக்கிறார்கள், அதிகமா எல்லாரும் வந்து கூடி மகிழ்கிறார்கள், அளவலாவி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இந்த அளவலாவுகைன்னு இந்த அத்தியாயத்துல வரக்கூடியது இந்த ரொசேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறது இந்த நினைவு கூறுகிறேன். மிக்க நன்றி. ஐயா ஒன்னு மட்டும் சொல்ல விரும்புறேன். அவையினர் மன்னிக்கவும், நான் வந்து எனக்கு ஒரு அச்சமோட தான் இந்த இதை கருத்தை முன் வச்சேன். குளவி, ஊடல், துணி இந்த மூணும் வேற வேற என்பதை நாம் ஆராய வேண்டும் என்று நான் அவைக்கு ஒரு இதுவாக தான் வச்சிருக்கேன் ஒழிய முடிவாக பார்த்தேன். ஏனென்றால் ஐயா உட்பட எல்லாருமே இந்த மூணையும் ஒன்னாவே தான் பேசியிருக்கிறாங்க, எல்லா உரையாசிரியர்களும் சரி எல்லாருமே. ஆனால் மூலத்தை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது கண்டிப்பா வள்ளுவர் அதற்கான அழகான கோடுகளை விரித்திருக்கார் என்றே படுகிறது. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் முடிவு வர முடியல. மற்றவர்களும் சிந்தித்து அதனை நாம் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செலுத்த வேண்டும் வேண்டுகோளாக, இல்லை இல்ல 2 3 தான் ஒண்ணு அப்படிங்கிற நிறுவனாலும் மகிழ்ச்சி தான், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா அதை வந்து ஒரு அச்சத்தோடு தான் வைக்கிறேன்னு ஒழிய ஒரு அசர்ட்டிவாவோ ஆணவத்தோடய வைக்கல அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நீங்க எப்படி வேணாலும் நீங்க விவாதத்துக்கு தான் விடுறீங்க அந்த கருத்தை இல்லையா, அப்படிதான் எடுத்துக்கிறோம் நாங்க. மிக மகிழ்ச்சி. டாக்டர் அஷ்ரஃப் ஐயா எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நிறைய சொல்வதற்கு இருக்கிறது. அருமையான ஒரு தலைப்பு. 2 பேரும் நல்லா பேசினாங்க. அவங்கள பாராட்டி நான் பேசினா ஒரு another half an hour 15 minutes போயிடும். அதனால ஸ்ட்ரைட்டாவே ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். இந்த குடும்ப வாழ்க்கைங்கிற இதுல வந்து நிறைய காமத்து பால் இங்கே சேர்த்துட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் திருக்குறளை ஒரு 19 இயல்களாக பிரிப்பேன். அதுல 1 வந்து குடும்ப வாழ்க்கை. அதுல 7 அதிகாரங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தமான காமத்துப்பால ஒதுக்கிடுவேன். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, விருந்தோம்பல், பிறனில் விளையாமை, சுற்றந்தாழல், பெண் வழி சேரல். இந்த 7 அதிகாரங்கள்ல இது எந்த மரபு வழி வந்த சங்க மரபு வழி வந்த அதிகார அலினேஷன் பார்த்தோன்னா 2 உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், இது 2 அதிகாரங்களும் பெரும்பாலான குறட்பாக்கள் வடமொழி சார்பில் வந்த குறட்பாக்கள், கருத்துக்களை உடைய அதிகாரங்கள். மக்கட்பேரும் விருந்தோம்பலும் முழுக்க பெரும்பாலான சங்க இலக்கிய மரபு வழி வந்த கருத்துக்கள். பிறனில் விளையாமை, சுற்றம் தாழல், இது 2ம் எங்கேயும் பொருத்தி சொல்ல முடியாது. எல்லா பௌத்த சமண சமய மற்ற எல்லா நாளும் வருது. பெண்வழி சேரல் எதுக்குமே ஒத்து வராத ஒரு அதிகாரம். முழுக்க நூலாசிரியரின் கருத்துக்களை கொண்ட இது வந்து நிறைய ஆராய்ச்சி நூல்கள்ல பெண்வழி சேரல் என்ற அதிகாரம் வள்ளுவர் எதுக்காக எழுதினார், அது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுக்கு எங்கே இருந்தும் அவருடைய சொந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ஒரு தரவும் மற்ற இலக்கியங்கள்ல இவங்களுக்கு எல்லாம் வெளியூர்ல இருக்கிற கிரேக்க மற்றும் விவிலிய நூல்களில் இருந்துதான் இதனுடைய இணையான கூற்றுகளை காண முடிகிறது. 7 அதிகாரங்களை பற்றி சொல்லிடுறேன். 2வது ஒரு முக்கியமான விஷயம், திருப்பதி ஐயா அவர்கள் ஒரு நூலை பற்றி குறிப்பிட்டார்கள். இன்னைக்குதான் தெரிஞ்சது, இன்னைக்கு இந்த மீட்டிங் வரலான்னு எனக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே 10 வருஷம் முன்னாடி நான் படிச்சுட்டேன். நான் தமிழ் கான்செப்ட் ஆஃப் லவ்ங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த நூல்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான நூல்கள். நான் எப்பயுமே நூல் படிக்கும் போது முன்னாடி ஒரு ரேஷன் கார்டு வச்சிருப்பேன், ஒரு இண்டெக்ஸ் என்னன்னா படிச்சேன். முழுக்க ஏகப்பட்ட எழுதி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அகத்திணை பற்றி ஆங்கிலத்துல ஒரு நூலை சொல்லணும்னா 1862 எழுதின நூல், நான் பரிந்துரை செய்யும் நூல். இது வந்து எனக்கு இலவசமாக கிடைத்தது. என்னோட நண்பர் ஒருத்தருக்கார், முரளி பாயின்னு சொல்லி அமெரிக்கால இருக்கிறாரு.
அவர் எனக்கு தமிழ்ல ஆர்வத்தை கொண்டு இந்த நூலை கொடுத்தாரு. ரொம்ப ஆக்சுவலி மோர் தென் PhD தீசிஸ். இது 62ல எழுதுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எனக்கு இப்பதான் தெரியுது ஐயா அவர்கள் ஆங்கிலத்திலையும் நல்ல ஒரு புலமை பெற்றவர் என்பது இந்த நூல் வழியாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான நூல். ரொம்ப மகிழ்ச்சி. கலீல் கிப்ரானை பத்தி பேசினாங்க. இன்னமும் தெரியல, எதாச்சியா இன்னைக்குதான் கலீல் கிப்ரானை பத்தி ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஒரு டாக்டர்ஸ் ஒரு குழுவில இன்னைக்கு அவரை பத்தி ஃபுல்லா அவர் எப்படி பாவப்பட்டவர், இங்க இருந்து லெபனன்ல இருந்து அங்க போய் அமெரிக்கால போய் அவரை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவன் குடும்பத்திலேயே படிச்சவர் அவர் ஒருத்தர் தான். எப்படி முன்னேறி வந்தாரு, ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் கற்று அவர் எழுதுனுக்கு ஆங்கிலத்திலாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரெல்லாம் எங்கேயோ போய் நிற்பான். அவரு ஒரு ஜீனியஸ், இஸ் நோ டவுட் அபவுட் இட், இஸ் பியூர் ஜீனியஸ். ரொம்ப நன்றி. இதுல ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும். பெண்வழி சேரல் என்ற அதிகாரத்தை நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்றால், அது பொருட்பாலில் இருக்கிறது, அரசியலில் இருக்கிறது. இங்க வைக்கிறது வள்ளுவர். அதாவது இன்னைக்கு அரசு நிர்வாகத்தில் குடும்ப தலையீடு இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த பார்வையில் புரிந்தால் அது கொடுக்கும் விழுமியங்கள் மிக மிக சிறப்பானது. இன்னைக்கு அதாவது அரசு ஆட்சியில் குடும்பத்தின் தலையீடு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது கொடுக்கக்கூடிய செறிவுகளும் வழிமுறைகளும் ரொம்ப ரொம்ப விரிவானது என்பது என்னுடைய கருத்து. ஒண்ணு. இன்னொரு இதே நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, சீரா ஐயா என்ன சொன்னாங்க, அந்த அந்த ஊழல் காம நிகழ்ச்சி ஏரியா அம்மா கொஞ்சம் விரிவா பேச தயங்குறாங்க, நீங்க கொஞ்சம் விரிவா பேசணும்னு கேட்டுக்கிட்டாங்க ஐயா என்கிட்ட. ஐயா என்கிட்ட சொன்னாங்க. அதனால கொஞ்சம் நேரத்தை நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா ஐயா எனக்கு தொலைபேசியில சொன்னாங்க, ஐயா நீங்க கொஞ்சம் அதை விரிவா பேசணும், ஆனா ரொம்ப விரிவா பேச டைம் இல்லை, ஓரளவுக்கு விரிவா என்னால பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள். வாங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. வணக்கம். காலத்தின் அருமை கருதி முதல்ல அவங்க மருத்துவரை பற்றி சென்னையில பழனி ஐயா சொல்லியிருக்காங்க, பார்த்ததில்லை, இப்பதான் வந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க பள்ளி பருவத்திலேயே 1330 குறளையும் படிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, அதாவது வாழ்க்கை அருமையான தலைப்பு. ஐயாவுடைய நூல்ல இருந்து 8வது பகுதி எடுத்திருக்குங்க. டாலரன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் வர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சகிப்புத்தன்மை தான் அறிவு நிலெல்லாம் தலையன்பு செய்ய சத்திய செருபார்க்கும் செய்யாவிடல் என்பது அது எந்த இதுல நோக்கத்துல சொன்னாலும் அது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். கணவன் வாழ்க்கை என்பதே ஒரு இரண்டு சக்கரமும் ஒன்றாக இருந்தால்தான் வண்டி போகும். அது போல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளல் என்பது எல்லா இடத்துக்கும் எல்லா இடங்களும் நம்ம கருத்துக்களை எப்படி ஐயன் வள்ளுவர் விதைச்சிருக்கிறாருங்கிற நீங்க வாழ்க்கையில நடந்து உங்க நோயாளின்னு சொல்லக்கூடாது, உங்களை நாடி வரும் வாடிக்கையாளருக்கும் சொல்றீங்க. பல மருத்துவர்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. அந்த மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் பல பேரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நிகழ்வு சிறப்பா இருந்தது. ராஜேந்திரன் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்முடல் மாதிரி இந்த தலைப்புக்கு, வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புக்கு ஒரு பெண்மணியை கூட்டிட்டு அதுவும் முழுக்கவும் திருவள்ளுவர் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கி வாழ்வில் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை அறிமுகப்படுத்தியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவை நாம் பலருக்கும் பகிர்ந்துக்கிறோங்கம்மா. தொடர்பில் இருப்போம். நன்றி, வாழ்த்துகள். நன்றி ஐயா, மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. நன்றி, மிக்க நன்றி ஐயா. வேற யாரும் கருத்து எதுவும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சரி ஐயா, CR அவர்கள் நிறைவுரை வழங்கலாம். அடுத்து தொடர்ந்து செல்வராஜ் வரலாம். நன்றி வரைக்கும் இருங்க. யாரோ வேற இருங்க, ஒரே ஒரு நிமிடம். ஆறாவமுதன் ஐயா. அனந்தராமன் வாங்க ஐயா. மன்னிக்கணும், கவனிக்கல ஐயா, சரியா கவனிக்கல, மன்னிக்கணும் ஐயா. இன்னைக்குதான் அவர் முதல்ல இணைஞ்சிருக்காரு, சிவகங்கையில இருந்து வந்திருக்காரு, சிவகங்கை சீமையில இருந்து. ஐயா, குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அறிஞர் பெருமக்கள் கூட்டத்தில் என்னை அறிமுகப்படுத்தியதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி ஐயா போற கூட்டத்துக்கெல்லாம் என்னையும் இணைச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களோடு நான் பயணிக்கிறேன், நானும் தெரிந்து கொள்கிறேன். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை இதே கூட்டம் உண்டு, தவறாமல் வருகை பிரியங்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா. ஐயா CR அந்த இன்னொரு புத்தகத்தையும் காமிச்சாரு, நம்ம பாலு ஐயா புத்தகம் காமிச்சாரு, ஒரு தடவை வேணா காட்டிடுங்க. தமிழ் காதல் புத்தகத்தை எடுத்து காமிச்சாரு. மிக்க மகிழ்ச்சி. புரிஞ்சுங்க, முதலில் இருந்தது ஆங்கிலம், தமிழ் அடுத்தது. சரி சரி சரி
ஆங்கிலத்தை ஐயா முதல்ல எழுதுனது ஆங்கிலம், அடுத்து அதே தமிழ்ல எழுதுனது தமிழ். இப்படி இது வந்து ஒரு அரிய தகவல். நல்ல தகவல் அது. மகிழ்ச்சி ஐயா. ஐயா வாங்க ஐயா, சிஆர் அவர்கள் வாங்க. நன்றிங்க. பொன்னியின் செல்வன் சொல்லிருக்காரு, ரொம்ப சுருக்கமா பேச சொல்லி சொல்லிருக்காரு. அந்த காலத்துல வந்து முதல்ல வந்து இந்த ஆங்கிலத்துல ஏன் எழுதுறாங்கன்னா, அந்த காலத்துல வந்து தமிழ்ல நீங்க PhD முனைவர் பட்டம் பண்ணா கூட ஆங்கிலத்துல தான் தீசிஸ் சப்மிட் பண்ணி ஆகணும். அப்ப இருமொழி புலமை வந்து இயற்கையாவே அமைஞ்சிடும். ஒரு காலகட்டம் வரைக்கும் அதாவது தமிழ்ல PhD பண்ணாலும் ஆங்கிலத்துல தான் கொடுக்கணும். அது அப்படிதான் இருந்தது. அந்த ஐயா அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு உண்மையிலே வந்து சத்யபிரபா தங்கமணி வந்து இன்னைக்கு பேச முடியுமா முடியாதா, இல்ல சில காரணங்களால வந்து வேற யாராவது பேச சொல்லலாமா அப்படின்லாம் பல இது ஒரு மாதமா ஓடிட்டு இருந்தது. அவங்க வந்து உண்மையிலேயே நானே கேள்வி கேட்டு பார்த்தேன். இது எப்படி வந்து நாம பேசணும்னா இப்படி பேசிருப்போமா எப்படின்னு நான் கொஞ்சம் வச்சு பார்த்தேன். ஆனா மிகச்சிறப்பா பேசினாங்க. அதாவது வாழ்வியல்ல இருந்து காமிச்சாங்க, இலக்கியத்துல இருந்து காமிச்சாங்க, இன்னைக்கு சினிமால இருந்து காமிச்சாங்க. அது மாதிரி எல்லா இதுவும் சொல்லி ரொம்ப யதார்த்தமான உரை. சுருக்கமா சொல்ல, தமிழ் அதிகமா படிக்க தெரியாத என்னுடைய மகன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு 75-80% உள்ள உட்காந்துருச்சு. ஆனா திருப்பதி சொன்னது வந்து, ஏன்னா அவரு அந்த ஐயாவுடைய நடையவே அப்படியே பயன்படுத்தினதால அது எனக்கு அவ்வளவா போய் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்டிங்க. ஸோ 75% ஒரு தமிழ் தெரியாத மாணவருக்கு போய் உட்கார்ந்ததுன்னா அது ஒரு பெரும் மாபெரும் வெற்றியா நான் பாக்குறேன். திருப்பதி உரைக்கு வரும்போது என்னன்னா, அதை வந்து இந்த டைசெக்ட் பண்ணி அதை அப்ளைடு திருக்குறளா கொண்டு போறதுக்கு எப்படிங்கிறதுக்கு வழிமுறையை காமிச்சிடுறாரு. இதை வந்து ஒவ்வொரு நண்பர் பாலு கூட கருத்து பரிமாற்றத்தில் சொன்னாரு, இது தனி உரையாவே ஒரு 1.5 மணி நேரம் பேசலாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அவர் பேச சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டிஸ்கஷன் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையில அந்த அளவுக்கு ஆழமானது. அதுதான் இந்த ஊழல் புலவி புணர்ச்சியை மட்டும் தனியா கூட பேசலாம், பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கண்டிப்பா பேச வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம கண்டிப்பா அது ஒரு காலத்துல நம்ம செய்வோம். நம்ம அடுத்தது மற்ற 2 பேரும் 2 வகையில வந்து சிறப்பான உரை. நீங்க இப்ப 2 நம்ம கேட்டவங்க எல்லாருமே உணர்ந்திருப்போம். அவங்க சொன்னதை இவர் எதுவும் சொல்ல. ஆனா 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட் தான் பேசிருக்காங்க. 2 பேருக்கு முன்னால இருந்தது ஒரே தான், அந்த 24 பக்கம் தான். அந்த 24 பக்கத்தை 2 பார்வை எப்படி பாக்குறாங்கிறது அது வேணா அது ஏன்னா ஒரு நரம்பியல் நிபுணர் அப்படிங்கிறதால அது அப்படியே உள்ள அணுவா போய் அப்படி போய் கொண்டு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இதோடைய சாரத்தை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும், இது என்ன சொல்ல வராங்க, இது நம்ம மீண்டும் அதை படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சரி, இந்த உரையை கேட்டு சரி இது மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கணும். ஏன்னா எத்தனை பேர் திருக்குறள் படிக்காமே திருக்குறளை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால வந்து அவங்க சொன்னது வந்து ரொம்ப யதார்த்தமான உரை, மனதோடு மனது உருவான உரையா இருந்தது. 2 வகையில சிறப்பா இருந்தது. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. அப்புறம் வந்து பரிமேயகரை பத்தி நம்ம பல இடத்துல நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் குறை சொல்றதா நமக்கு வேலை. நமக்கு அது அவர் பரிமேயகரை குறை சொல்லுவோம். அதுல பரிமேயகரை வந்து ஒரு அறிவார்ந்த நிலையில கொண்டு போய் எடுத்துட்டு போய் நம்ம பார்க்கணும். உணர்ச்சி பூர்வமா பரிமேயகர் வந்து அணுகக்கூடாது. அப்புறம் பரிமேயகர்களை சில சரியில்லாத பார்க்கணும். ஏன்னா ஐயாவே வந்து 2 இடத்துல வசுப மாணிக்கனார் குறை சொல்லும் போது சொல்லிட்டு ரொம்ப அதை சரியான எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிருக்காரு. நம்ம சென்ற வாரம் கூட பார்த்தோம். இது பரிமேயகர் என்ன பண்றாரு, இந்த இல்லறவியல் முடிஞ்சு துறவியல் ஆரம்பிக்கும் போது எல்லா இயலுக்குமே வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இயல் பாயிரம்னு சொல்லுவாங்க, அதிகார பாயிரம் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இயல் பாயிரம் எல்லாத்துக்கும் கொடுக்க இல்லறவியலுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அரசியலுக்கு எல்லாம் இருக்குது. இப்ப துறவரவியலுக்கு போகும்போது ஒரு துறவரவியலுக்கா பாயிரம் கொடுக்கிறாரு. அது வந்து 2 பேரா தான், அதுல பாமருக்கும் பரிமேயகர்ல விளக்கி ஒரு பக்கமா எழுதியிருக்கு. அதுல அந்த 2 பேரால முதல்ல ஒரே ஒரு லைன் மட்டும் படிச்சிடுறேன். அவர் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியாச்சுப்பா, இனி முறையானை துறவரம் கூறிய தொடங்கினார். துறவரமாவது அவர் வந்து டிஃபைன் பண்றார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம், அதுதான் வினை மாசு தேர்ந்து அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதன் வினைமாசு தேர்ந்து அந்த கரணங்கள் தூய ஆதல் பொருட்டு அவரால் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூய ஆய வழி ஒதிப்பதாய ஞானமும் என இருவகைப்படும். விரதம் ஞானம்னு 2 பகுதி இருக்குது துறவரவியல்ல. அந்த விரதங்களை கடைபிடித்தால் ஞானம் தானாக மலரும். ஞானத்தை வாங்க முடியாது, ஞானத்தை புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஞானம் என்பது உதிக்க வேண்டியது. அது தானா உதிக்காது, தானா சுரக்கும். இது நூலை படிச்சோ எதை படிச்சோ கொண்டு வர முடியாதுங்கிறது. அது விரதமும் கடைபிடிக்கணும். அதான் வந்து பரிமேயகர் வந்து இங்க சொல்லிருக்காரு. அதை நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன்.
2 தான் சொல்றாரு, எல்லாரும் துறவரம் அவ்வளவுதான் சொல்றாரு. இவர் 4 வகையான அந்த அந்த ஆசிரம நிலைகளை வந்து அவர் சொல்ல கிடையாது, வள்ளுவர் சொல்ல கிடையாது, இவரும் அதை வந்து விளக்கி சொல்ல கிடையாது. அது ஒரு முக்கியமான பகுதி. அது அடுத்து வந்து இல்லத்துறவே துறவு, உள்ளத்துறவு துறவல்ல. அது கரெக்டா அந்த யாதனின் நீங்க அதுல வந்து திருப்பதி சொல்றது ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, உயர்தனையை அவர் வந்து திறந்துட்டு போக சொல்ல கிடையாது, அகரிணை பொருளை வந்து துறக்க சொல்றாரு. பொருள்களோட அட்டாச்மெண்ட், நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பொருள்களோட ரொம்ப அட்டாச்சா இருக்கும், உயிர்களோட அட்டாச் இல்லாம இருக்கணும். நமக்கு வந்து அந்த பிணைப்பே கிடையாது. நமக்கு இந்த பொருள் மேலதான் ரொம்ப அதிகமா ஆசை வைக்கிறது. அது ரொம்ப அழகா அது சொன்னாரு. அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். முக்கியமான ஒரு இது சொன்னாரு, நுண்வேர். அரசு காக்கும் நுண்வேர்ங்கிறாரு குடும்பத்தை. ஏன்னா குடும்பம் தான் வந்து அரசனையே காப்பாத்துது. அது நுண்ணிய வேர், சல்லி வேர்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அந்த சல்லி வேர் சரியா இருந்தாதான், குடும்பங்கள் சரியாக இருந்தால்தான் ஒரு 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 சமுதாயம் சரியாக இருக்குங்கிறத இந்த நுண்வேர்ங்கிறத பாயிண்ட் ரொம்ப நல்ல அழகா சொன்னாரு. அது மாதிரி அப்புறம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை தான் சொன்னாரு ஒழிய, தம்மின் தம் மக்கள் பொருளுடைமைன்னு தான் நம்ம எல்லாமே பாடுபட்டு இருக்கோம் ஒரு வகையில. அது 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 வந்து நான் ஒரே ஒரு லைன் சொல்லுவேன், பிள்ளைங்க நல்லா இருந்தா நம்ம சொத்து தேவையில்லை, பிள்ளைங்க சரியில்லைன்னா நம்ம சொத்து பத்தாது. அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சிட்டோம்னா நம்ம பொருளிடமேன்னு ஐயா சொல்லவும் கிடையாது, வள்ளுவர் சொல்லவே கிடையாது. பொருள் செயல் வகைன்னு தான் சொன்னாரு, நன்றியில் செல்வம் தான் சொன்னாரு. பொருளுடைமை அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தவே கிடையாது. ஏன்னா அது ஒரு உடைமையா கூட தப்பித்தவர் யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ஐயாவுடைய நோக்கமா இருக்கலாம், வள்ளுவர் பேராசனுடைய நோக்கமா இருக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி உரை சிறப்பா இருந்தது. அடுத்த வாரம் வந்து வள்ளுவ அரசை பத்தி நமக்கு வந்து பேராசிரியர் முத்துவேலு வந்து உரை நிகழ்த்த இருக்கிறார். செம்மொழி ஆய்வுலகத்துல ஒரு பதிவராக ரெஜிஸ்டரா இருந்தார் அவரு. அவர் அடுத்த வாரம் அவருடைய உரை இருக்கு. நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. 2 பேருடைய உரைகளின் சாராம்சத்தை எங்களிடத்திலே மறுபடியும் ஒரு மாதிரி தந்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக நன்றி உரைக்கு வருகிறோம். ஐயா வாங்க, செல்வராஜ் ஐயா. நன்றி கதிரவன் ஐயா. நவீன்தொடர் நூல்துறை அமைப்பின் நிகழ்வு 60வது நிகழ்வு. இது சிறப்பு தொடர் வந்து 9வது சிறப்பு தொடர். இது பேராசிரியர் வாசுபா மாணிக்கனாரின் வள்ளுவம் பற்றிய நூலின் 8வது அத்தியாயத்தை பற்றி, வாழ்க்கை பற்றிய நயவுரையை பற்றி திருமதி டாக்டர் சத்யபிரபா தங்கமணி அவர்கள், பல் மருத்துவர், மிக அழகாக எளிமையாக நமக்கு இதை எடுத்துரைத்தார்கள். பல்வகை இலக்கியங்களை இணைத்து, திரைப்பட பாடல்களையும் இணைத்து இந்த உரையை மிக அருமையாக செய்தார்கள். அவர்களுக்கு 3 அமைப்பின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சுப திருப்பதி ஐயா மிக சிறப்பாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் மிக அழகாக இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தொகுப்பினை நமக்கு அளித்தார்கள். அவளுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் மருத்துவருடைய பங்கு மிகவும் ஆழமாகவும் அருமையாகவும் இருக்கிறது. இவர்கள் எப்படி பேராசிரியர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களோ என்பது சந்தேகமாக இருக்கிறது. இவர்களுடைய பணி மிகவும் அதாவது போற்றத்தகுந்தது. அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் இந்த நயவுரையில் கலந்து கொண்ட திரு தகடூர் சம்பத் ஐயா, திரு பால ஐயா, திரு கண்ணப்பன் ஐயா, திரு ராமநாதன் ஐயா, திரு அஷ்ரப் ஐயா, திரு குழந்தைகள் ராமசாமி ஐயா, திரு அனந்தராமன் ஐயா, கடைசியில் சிறப்புரை வழங்கிய திரு சிஆர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை வரவேற்புடனையும் நயவுரையாளர் அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வனையவும், மிகவும் சிறந்த முறையில் நயவுரை ஒருங்குமுறை செய்த திரு கதிரவனையாக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசக அமைப்பினருக்கு எங்கள் மேலானது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வினை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் தவறாது கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்குமாறு வேண்டி கேட்டு இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.